பழசா போடுங்க. பழசன்னா அதில் தான் எல்லாம் நீக்கி நேற்று கொஞ்சம் கடைசி எனக்கு சொல்லி முடிச்சாரோ தெரியாது. இப்போக்கு அந்த பழசத்தில் போடுங்க. அது போட போடிங்க இல்லை, போர்டு போடிங்க. அந்த இந்த துண்டம் தண்ணி கொடுத்தீங்களா? இண்டே கொடுத்தீங்களா? இல்லை, கடைசியாக ஒன்று அனுப்பிக்கிறேன். தான் சென்ட் பண்ணுங்க, சென்ட் பண்ணுங்க, உங்களுக்கு அனுப்புங்க. இந்த கடைசி உள்ள தடுக்கும். ஆரம்பிக்கும். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يوصيكم الله في أولادكم للذكر مثل حظ الأنثيين. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم تعلموا الفرائض وعلموها الناس. صدق رسول الله صلى الله عليه وسلم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد. நாங்கள் நேற்றைய தினத்தில் முனாசகா உடைய பாடத்தை பார்த்தோம். முனாசகா என்று சொல்றது ஒருவர் மௌத்தான பின்னால அவருடைய சொத்தை பிரிக்கிறதுக்கு முன்னால வேறு யாராவது மௌத்தாகிறது. அது ஒரே நாள்ல ஆகிக்கலாம் அல்லது தாமதமாகிக்கோ மேலும். அப்ப நாங்கள் அந்த இடத்துல 2 மசாலாக்கள் செய்யணும். 1வது மையத்தை வச்சு ஒரு மசாலா செய்யணும். அதுல 2வது மையத்துக்குள்ள பங்கை கொடுக்கும் ஓணும். அதுக்கப்புறம் 2வது மையத்தை வச்சு அடுத்த மசாலா செய்யும். இந்த நேரத்துல 3 வகையான நிலைமைகள் என்ன செய்யலாம், உருவாகிறதுக்கு இயலும். 2வது மையத்துடைய வாரிசுகள் 1வது மையத்துடைய வாரிசுகள் 2ம் ஒரே ஆக்களாக ஈக்கும். பங்குல வித்தியாசம் ஈக்காது. கிடைக்கிற உறவு முறை வித்தியாசம் ஈக்கலாம், ஆனா எது வித்தியாசமாகாது, பங்கு வித்தியாசமாகுது. அதனால இடத்துல நிஸ்பத்திஹிம் என்றது நசீபிஹிம் என்று சொல்லி வரணும். அந்த நிஸ்பத்திஹிம் இலல் மையத்தை கட் பண்ணிட்டு மஹ்திலாஃபி நசீபிஹிம் என்று போடுங்க. திருத்தி கொண்டு தானே. 2வது முறை எப்படி என்று சொன்னா, இதுல இந்த முதலாவது முறையில பிலஹ்திலாஃபி நசீபிஹிம், முதலாவதுல ஒரு துண்டு போட்டுக்கோங்க. ஐயக்கூன வரசத்துல் மையத்தி சானி ஹும் அன்ஃபுசுஹும் வரசத்தல் மையத்தில் அவ்வல் பிலஹ்திலாஃபி நசீபிஹிம் என்ற ஒரு துண்டு போட்டுக்கோங்க. முதலாவதுல அவங்களோட நசீப்ல வித்தியாசம் ஈக்காது, பங்குல வித்தியாசம் ஈக்காது, உறவு முறையில வித்தியாசம் ஈக்கலாம். அதே ஆக்கள் தான். 1வது மையத்துக்கு யார் ஆக்களோ வாரிசுகளோ அதே ஆக்கள் தான் 2வது மையத்துக்கும் வாரிசுகள் ஆகிப்பாங்க.
ரெண்டு பேர்ட உறவு முறையும் வித்தியாசமாயிக்கும். ஆனா என்ன செய்யாது, பங்கு வித்தியாசமாகாது. பங்கு வித்தியாசமாகாது. ரெண்டாவது நிலைமையில ஒரே ஆட்கள், ரெண்டு ஜனாசாவுக்கும் ஒரே ஆட்கள் தான் வாரிசுகளாக வாராங்க. எது வித்தியாசமாகும்? பங்கு வித்தியாசமாகும். மூணாவது நிலைமை வேற வேற ஆட்கள் வருவாங்க. வேற வேற ஆட்கள் என்ன செய்வாங்க, வருவாங்க. சில நேரம் முதலாவது மையத்துடைய ஆட்களும் இரண்டாவது மையத்துக்கு என்ன செய்வாங்க, வருவாங்க. இப்படி மூணு வகையான அமைப்புகள் என்ன செய்யும், ஈக்கும். இப்ப ரெண்டு வகையான மசாலாக்கள் நாங்க என்ன செய்யணும், கடைசி ரெண்டுக்கும். முதலாவதுக்கு என்ன செய்ய தேவையில்லை, அது பிரச்சனை இல்லை. அது அப்படியே ஒரே ஆக்கள் இந்த ஒரே அமைப்புல பங்குகிற சொட்டியும் அது அப்படியே கொடுத்துருவோம். பங்கு வித்தியாசமாகல. ரெண்டாவது மூணாவது நிலைமையில பங்கு வித்தியாசமாகிற ஒரு நிலைமை உண்டாகுது. ஆள் வித்தியாசமாகிற நிலைமை ஒன்று என்ன செய்யுது, உண்டாகுது. அதனால நாங்க முதலாவது மையத்துக்குள்ள சட்டம் தனியா செய்யணும், ரெண்டாவது மையத்துக்குள்ள சட்டம் தனியாக செய்யணும். அப்ப முதலாவது மையத்துக்குள்ள சட்டத்தை நாங்க செஞ்சுட்டு அதுல ரெண்டாவது மையத்துக்குள்ள பங்கா நாங்க கொடுக்கணும். ரெண்டாவது மையத்துக்குள்ள பங்க முதலாவது மையத்துடைய அந்த பங்குல நாங்க கொடுக்கணும். ஏன், அதுவல்ல அவர் உசிரோட ஈக்கிறாருன்றத வச்சு, உசிரோட ஈக்கிறாருன்றத வச்சு அப்படி நாங்க பங்கு கொடுக்கணும். கொடுத்துட்டு ரெண்டாவது மையத்துடைய அந்த இதுல அந்த பங்கத்தான் நாங்க என்ன செய்ய போறோம், பிரிக்க போறோம். நேற்று சல்மான் கேட்ட மாதிரி எங்களுக்கு தனியாக இந்த மூணாவது ஜாமியா ஒன்று நாங்க போடணும் என்று இல்லை. ஆனா ஃபவாயிலுடைய உலமாக்கள் எப்படி கவனிக்கிறாங்கன்னா, முதலாவது மையத்துடைய பங்கு தானே, முதலாவது மையத்துடைய பங்கு தானே, அதுல இருந்து தானே இப்ப ஒவ்வொரு மையத்தா வந்து அவங்களுக்கு மத்தாக்களை சொத்தா பிரிஞ்சு போகுது. அதனால முதலாவது கணக்குலேருந்து எவ்வளவு வரணும் என்றதை இது பண்றதுக்கு தான் இந்த ஜாமியா என்று சொல்லக்கூடிய அமைப்பை என்ன செய்யறாங்க, உருவாக்குற. சரி, அந்த வகையில நாங்க நேத்து ஒரு மசாலா செஞ்சு பார்த்தோம். ஜௌஜா, இப்னான், பின்தான், தனியா 3 பின்த். அதுல ஒரு பின்த் மௌத்தாகிறதுனால 2 பின்த்தை தனியாக போட்டுட்டு ஒரு பின்த்தை நாங்க என்ன செஞ்சுக்கிறோம், தனியாக போட்டுக்கிறோம். இதுல நாங்க என்ன செஞ்சோம், ஜௌஜாவுடைய பங்கு 8ல் 1 கொடுத்துட்டு பேலன்ஸ் 7. அந்த 7ம் இப்னானுக்கு 4 தலை, சலாசு பனாத்துக்கு 3 தலை என்ற வகையில அந்த 7ஐயும் நாங்க என்ன செஞ்சோம், பிரிச்சு கொடுத்தோம். பிரிச்சு கொடுத்துட்டு மௌத்தான பீன்ஸ் அவங்களுக்கு அந்த இதுக்கு வட்டம் கொண்டு போட்டோம் சோப்பு கலர்ல, அப்படித்தானே. அதே பின்னால அவங்களோட வாரிசுகள்ல உம்மா ஈக்கிறாங்க. அந்த உம்மா இந்த சௌஜத்தான் உம்மாவாக வாரா. 2 அகவான் ஈக்கிறாங்க. இந்த 2 இப்னான் தான் இந்த பின்த்துக்கு அகவானாக என்ன செய்யறாங்க, மாறாங்க. இந்த 2 பின்த்து தான் இந்த இடத்துல உக்தான் என்ற பேர்ல என்ன செய்யறாங்க, மாறாங்க. இப்ப பேர்கள் தான் மாறிக்கு, உறவுமுறை தான் மாறிக்குது, உறவுமுறை மாறி. அதே நேரம் பங்குகளும் என்ன செஞ்சுக்கிறது, வித்தியாசப்பட்டு. இவங்க ஜௌஜா என்ற வகையில 8ல் 1 முதலாம் மையத்தில் எடுத்தாங்க. இங்க உம்மா என்ற வகையில பின்த்துக்கிட்ட இருந்து 6ல் 1 என்ன செய்யறாங்க, எடுக்கிறாங்க. இவங்க அசபத்தான் எடுக்கிறாங்க. அந்த மையத்தினும் அசபத்தான் எடுக்கிறாங்க, இந்த மையத்துக்கிட்ட இன்னும் அசபத்தான் எடுக்கிறாங்க. இவங்களும் அப்படித்தான், அந்த மையத்துக்கிட்ட இன்னும் அசபத்தான் எடுக்கிறாங்க, இந்த மையத்துக்கிட்ட இன்னும் அசபத்தான் என்ன செய்யறாங்க, எடுக்கிறாங்க. சரி, இப்ப 8ல் 1 பகுதி தான் இந்த பின்த்துக்கு என்ன செஞ்சது, கிடைச்சது. அந்த 8ல் 1 தான் யாருக்கு கொடுக்க போறோம், இவங்களுக்கு கொடுக்க போறோம். அப்ப உம்மாவுக்கு 6ல் 1, இவங்களுக்கு அசபத் என்ற வகையில பார்த்தா 6ல இருந்து கணக்கு செய்யணும். எதுல இருந்து கணக்கு செய்யணும், 6ல இருந்து கணக்கு செய்யணும். 6ல் 1 உம்மாக்கு கொடுத்தா பேலன்ஸ் ஆகிறது 5. இவடுத்த டீக்கிற தலை கணக்கு 6. அதனால 5க்கும் 6க்கும் இடையில ஒரு பொருத்தம் உண்டு இல்ல. அதனால நாங்க என்ன செஞ்சோம், 6ஆல பெருக்கணும். இப்ப நேத்து கேட்ட தவாஃபு காக்கலாமான், இந்த இடத்துல தவாஃபு காக்கல. ஏன், தஹசீலு அகல்லி அததின் யஹ்ருஜு மின்ஹு நசீபு குல்லி வாரிசின் பிதூனி கஸ்ரின். அதாவது தஸ்ஹீஹ் செய்யறன்னு சொல்லி வரும் போது பின்னமில்லாம
எல்லாருக்கும் உடையாத கணக்கில் என்ன செய்யணும், பங்கு போறதுக்குள்ள ஒரு சின்ன லெக்கம் ஒன்று எடுக்கணும். இந்த இடத்துல நாங்க 3 போட்டோம் என்றா இங்க வந்து சிக்காகுவோம். அதனால நாங்க 6 தான் என்ன செய்யணும், போடணும். 6 தர 6 36. அதே 6ஆல நாங்க 6 1 6 6 5 30. அந்த 30ல அகவானுக்கு 20, உஹ்தானுக்கு நாங்க என்னது 10 என்ன செய்யறோம் கொடுக்குறோம். அவங்க ஒவ்வொருத்தரும் 5 5 எடுப்பாங்க. இவங்க ஒவ்வொருத்தரும் என்ன செய்வாங்க 10 10 எடுப்பாங்க. அப்ப 36 வந்தாச்சு. அது பின்னால இந்த ஒன்றுக்கும் மையத்துடைய பங்கு, இந்த ஒன்றுக்கும் இந்த 36க்கும் இடையில என்ன நிஸ்பத் பொருத்தம் என்றதை நாங்க பார்த்தா இதை நாங்க தபாயுன் என்று சொல்லுவோம். ஆனா இது நாங்க தபாயுனுக்கு சொன்ன இதுல உள்ளது அல்ல. ஏன்னா ஒன்று எல்லாத்தையும் பிரிக்கலும். ஒன்று எல்லாத்தையும் சரியா பார்த்தா ததாகுலங்கிற தயாரிப்புக்கு தான் இது பொருந்துற. ஆனாலும் ஒன்றால நாங்க பெருக்க பெருக்க அதேதான் கணக்கு வரப்போகுது. ஒன்றால பிரிச்சாலும் அதே தான் என்ன செய்ய போகுது, கணக்கு வரப்போகுது. அதனால அதை நாங்க தபாயுன்ற லிஸ்ட்ல தான் என்ன செய்வோம், போடுவோம். அப்ப 1க்கும் 36க்கும் தபாயுன். அப்படி தபாயுனானால் இந்த 36ஆல இந்த 8 நாங்க என்ன செய்யணும், பெருக்கணும். அதாவது இந்த 36 இங்க மேலுக்கு போடுறோம். இதுக்கு நாங்க ஜுஸ்உ ஸஹம் என்று அன்னைக்கு சொல்லி தந்தோம். பெருக்கிறதுக்கு போடுற லெக்கம் வந்து என்னது, ஜுஸ்உ ஸஹம் என்றத சொல்லி தந்தோம். மார்க் பண்ணிக்கோங்க, மார்க் பண்ணிடலாட்டி. அப்ப இந்த 36 இங்க போடுவோம். இந்த ஒன்று இல்லனே, இந்த ஒன்று எடுத்து இவ்விடத்துல போடுவோம். இந்த லைனுக்கு நேரம் என்ன செய்வோம், போடுவோம். இதுக்கும் பேரு ஜுஸ்உ ஸஹம் தானே. இதானே நாங்க என்ன செய்ய போறோம், பெருக்கிறதுக்கு போறோம். நேற்று எனக்கு இந்த ஒன்று போடுறதுக்கு மறந்துட்டு, வாயால சொன்னேன், ஆனா எழுவும் போது என்ன செய்ய மறந்துட்டு. சரி, அது பின்னால நான் இப்படி ஒரு கோடு அடிச்சு கொண்ட என்னதுக்காக வேண்டி, அந்த விளங்கப்படுத்துறதுக்காக. இப்ப இந்த 36ஆல இந்த 8 பெருக்கிற மாதிரி இந்த 8லிருந்து வார எல்லா கணக்கையும் 36ஆல பெருக்கணும். 36 1 36, 36 8 288, 36 1 36, 36 4 144, 36 2 72. சரி, இந்த 36 1 எத்தனை வரணும், 36. அந்த 36 தான் இடத்துக்கு என்ன செஞ்சீங்க வந்தீங்க. சரி, இப்ப இதுல இருந்து வந்ததுதான் இப்ப இதால பெருக்குங்க. இந்த மசாலாவை இந்த ஒன்றாலதான் இதுல உள்ள எல்லாம் பெருக்கணும். அதனாலதான் இந்த ஒன்றை எடுத்து போட்டிக்கு இங்க போட்டு 1 ஓர் 6 6, ஓர் 20 20, ஓர் 10 10. இப்ப 36 சரியா? அப்ப இதெல்லாம் அப்படியே கூட்டி பார்த்தா 258 என்ன செய்யும் வரும். அதனால இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. சில கிதாபுகள் இப்படி பார்ப்பாங்க. இந்த இதுல சௌஜான்ற பேர்ல 1 எடுத்தாங்க தானே 36. இங்க உம்மண்ட பேர்ல எவ்வளவு எடுக்கிறாங்க, 6 எடுக்கிறாங்க. அந்த 36ஐயும் 6ஐயும் சேர்த்து மொத்தம் அவருக்கு எத்தனை பங்கு கிடைச்சிக்கு, 36 6 42 இப்படி போடுவாங்க. சரி, அதாவது ஜௌஜா என்ற பேர்ல 36, என்ற பேர்ல 6 என்ன செஞ்சுக்கிறாங்க எடுத்து 42 என்ன செய்யறாங்க எடுக்கிறாங்க. இந்த கிதாபுல அந்த இது முறை போட்டு இல்ல, வேற கிதாபுகள் அப்படி என்ன செய்வாங்க கணக்கு பார்ப்பாங்க. அடுத்தது இப்னான் என்ற வகையில 144 என்ன செய்யறாங்க எடுக்கிறாங்க. இதுல தனித்தனியா பிரிப்பாங்க. அப்ப ஒரு மகனுக்கு 72, நான் 2 சேர்த்து என்ன செய்யறேன் போடுறேன் 144. இங்க அகவான் என்ற இதுல 20 என்ன செய்யறாங்க எடுக்கிறாங்க, 164 கிடைக்குது. இங்க பின்தான் என்ற பெயர்ல 72 எடுக்கிறாங்க. இங்க உஹ்தான் என்ற பெயர்ல 10 எடுக்கிறாங்க. மொத்தம் 82 எடுக்குது கிடைக்குது. 2 4 6 2 8, 4 6 10 8 18, 1 3 2, 288. எங்க கணக்கு சரிதானே? இந்த அளவுக்கு இந்த பிரிச்சு அந்த தஹ்கீக் பண்றதுக்காக கொடுத்தவங்க மிஸ்டேக் ஆகல, சரியாத்தான் என்ன செஞ்சுக்கிறோம் கொடுத்திக்கிறோம் என்னதை தஹ்கீக் பண்றதுக்காக வேண்டி இப்படியும் ஒரு முறையா என்ன செய்வாங்க. ஆனா எங்களுக்கு நல்லாவே உறுதியா இருந்தேன்னு சொன்னா கணக்குல நாங்க அந்த அளவுக்கு நல்ல தேர்ச்சி உள்ளவங்களாக இருந்தா இந்த அளவுக்கு எல்லாம் பார்க்கணும் என்று தேவை இல்லை. அந்த எங்களுக்கு சரியா என்ன கணக்கு எங்களுக்கு பிடிபடல என் டீக்கிறாக்கள்
இதை கொஞ்சம் அப்படி பிராக்டிஸ் பண்ணிருந்தா கொஞ்சம் கூடுதலாக பிராக்டிஸ் பண்ணிக்க போகும்போது இதெல்லாம் நல்ல தரமா என்ன செஞ்சிடும் படும். இதை அழிக்கவா? அப்ப நாங்க அடுத்த மசாலாவை செய்வோம். இப்ப நாங்க பார்த்தோம் தமாசுல் தபாயுன் ததாகுல் இந்த தவாஃபுக் என்று சொல்லக்கூடிய 3 வகையில நாங்க இதுகள் பார்த்தோம். அதுல இப்ப நாங்க பார்த்த உதாரணம் தபாயுனுக்குள்ள உதாரணம். இப்போ நாங்க பார்த்த உதாரணம் தபாயுனுக்குள்ள உதாரணம். தவாஃபுக்கு உரிய உதாரணம் ஒன்று நாங்க என்ன செய்வோம் பார்ப்போம். அடுத்த தமாசுலுக்குள்ள உதாரணம் ஒன்றும் நாங்க என்ன செய்வோம் பார்ப்போம். அதோட நாங்க இதை முடிப்போம். மற்றதுகளை நீங்க என்ன செய்யுங்க கணக்குகளை செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். ஆனா இந்த கிதாபுல செய்யறாக்கள் அந்த உறவு முறையில குழப்பம் உண்டிக்கு, 1வது மையத்து போட்ட உறவு முறை 2வது மையத்து போட்ட உறவு முறையில குழப்பம் உண்டிக்குது. அதை என்ன செஞ்சு கொள்ளணும் கவனிச்சு கொள்ளணும். நான் டைமிங் தான் அதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். கடைசி நாளைக்கு டைம் பேலன்ஸ் ஆனா மற்றதுகள் எல்லாம் முடிச்சு டைம் பேலன்ஸ் ஆனா இந்த முனாசகால பாடத்துல எந்தெந்த இடத்துல என்னென்ன உறவு முறையில குழப்பங்கள் இருக்குதுன்றதை நான் இன்ஷா அல்லாஹ் விளங்கப்படுத்துறேன். அதாவது மனுஷன் என்ற வகையில யானைக்கும் என்ன செய்யும் அடிச்சதுக்கும் அது அவங்கள அல்லாஹ் மன்னிக்கோணும். சில நேரங்கள்ல அந்த சிந்தனைகள் என்ன செய்யும் குழம்பும். அது யாராயிருந்தாலும் சிந்தனைகள் சில நேரம் என்ன செய்யும் குழம்பி அந்த இதுகள் சில டைம்களுக்கு மிஸ்டேக் ஆகும். அந்த வகையில தான் நாங்க பார்க்கணுமே தவிர அதை ஒரு குறையாக நாங்க என்ன செய்யப்படாது பார்க்க கூடாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி நாங்க பார்த்தோம்னா நாங்க அதில் சோதிக்கப்படுவோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். சரி ஹைர். இப்ப நாங்க ஒரு பின்ஸ் அல்ல 3 பின்ஸ் உக்துன் ஷகீகா 2 பேர். ஆனா 2 பேரை நாங்க என்ன செய்வோம் பிரிச்சே எழுதுவோம். நேரத்தோடத்துல இல்ல மாதிரி இல்லாம. அடுத்த அஹுன் ஷகீக் மூத்தானவருக்கு 3 மகள்மாரும் 2 தாத்த தங்கச்சிமாரும் ஒரு நானா சரி தம்பி சரி ஈகிறாங்க. இப்ப நாங்க பங்கு கொடுக்கறதா இருந்தா எப்படி கொடுக்கணும் சொல்லுங்க பாப்போம். பின்த்துக்கு எவ்வளவு கொடுக்கணும்? பின்த்துக்கு சுலுசான் கொடுக்கணும். ஏன்? 1 விட கூடுதலான ஆக்கள் இருக்கிறதுனால. உக்துன் ஷகீகாவுக்கு அசபத். எந்த அசபத்? பின் நஃப்ஸா பில் கைரா மஅல் கைரா. பில் கைராக வருவாங்க. இவடத்திட்ட ஒரு கேள்வி ஒன்றிக்கு பின்த்து வந்தா உக்துன் ஷகீகா அசபத் மஅல் கைராகுவாங்க தானே என்று கேட்டா நாங்க அசபத் மஅல் கைரை விட சக்தியில கூட அசபத் பில் கைர். அசபத் பின் நஃப்ஸ் 1வது தரத்துல இருக்கும். 2வது அசபத் பில் கைர்ங்கிறது இருக்கும். 3வது அசபத் மஅல் கைர்ங்கிறது இருக்கும். சரி, அப்ப 3 பேரும் அசபத் பில் கைர். அதனால நான் ஐனொண்டு பா ஒன்று போட்டுறேன். இல்லையா? ஐனொண்டு பா ஒன்று போட்டேன் அசபத் பில் கைர்ன்றத காட்டுறதுக்காக. இப்ப இதுல போமாசி என்ன? மஹ்ரஜுல் ஃபர்லில் வாஹித். அதாவது ஒரு பின்னம் தான் வந்ததுனால
அதனுடைய மஹரஜ் பகுதி என்ன நாங்க என்ன செய்வோம், போடுவோம். அப்ப போட்டா 3 பிரிச்சு 2 பங்கு 2 அப்படித்தானே. பேலன்ஸ் ஆனது 1. அந்த 1 எத்தனை தலைக்கு பிரிக்கணும், 4 தலைக்கு பிரிக்கணும். இந்த 1 தலை 2 தலை, இவர் 2 தலை 4 தலை. அப்ப என்ன செய்வோம், 4ஆல பெருக்கினா 4 3 12, 2ஆல பெருக்கினா 2 3 6. அப்ப இந்த இடத்துல நாங்க 2ஆல தான் நாங்க என்ன செய்யணும், பெருக்கணும். சரி, அப்ப 2 4. சரி, 6ஆல தான் 4ஆல தான் பெருக்கணும். 4 8, 4 4. அதுல 1 இவங்க எடுப்பாங்க, இவங்களுக்கு 1 போகும், இவங்களுக்கு 2 போகும். கொஞ்சம் ஒரு செகண்ட் தாங்க, துப்பிடுவார், சளி சிக்காது. சரி, 4ஆல தான் பெருக்கணுமே, 4 தலையால தான் பெருக்கணும். சரி, அப்ப 4 3 12, 4 3 12, 4 2 8, 4 1 4. அந்த 4 தான் உக்துன் ஷகீகா உண்டு, மற்ற உக்துன் ஷகீகா உண்டு, அஹுன் ஷகீக் 2 எடுப்பான். அதே போலவோ ஒரு உக்துன் ஷகீகா மௌத்தாஹிகி, ஒரு உக்துன் ஷகீகா என்ன செஞ்சுக்குது, மௌத்தாஹிகி. நாங்க இந்த உக்துன் ஷகீகாவை நாங்க அந்த மௌத்தானவங்களோட லிஸ்ட்டுக்கு போடுவோம். இப்ப இந்த உக்துன் ஷகீகா மௌத்தானா, இந்த உக்துன் ஷகீகாவுக்கு பெஞ்ச் யாரு, நானால சரி தாத்தாட சரி புள்ளை, அப்படித்தானே. உக்துன் ஷகீகா அப்படித்தானே. அப்ப இந்த இதுல மௌத்தானது இவர்ட நானவோ தாத்தோ, நான தம்பி சரி தாத்தா தங்கச்சி சரிதானே. அப்ப இந்த பின்த் வந்து யார் ஆயிக்கணும், அவங்கள யார்கிட்ட சரி ஒருத்தர புள்ளை ஆயிக்கணும். இந்த நாங்க அந்த இடத்துல பொம்பளை ஒன்று நாங்க கற்பனை செய்வோம். ஏன்னா இப்ப நாங்க இந்த இடத்துல இந்த உக்துன் ஷகீகாவையும் இந்த அஹுன் ஷகீகையும் மட்டும்தான் நாங்க என்ன செய்ய போறோம், எடுக்க போறோம். அப்ப இந்த உக்துன் ஷகீகா வாராங்க, இந்த அஹுன் ஷகீக் வாராங்க. அப்ப இது நீங்க சொல்லுங்க பாப்போம், முதலாவது நிலைமையில் உள்ளதா, 2வது நிலைமையில் உள்ளதா? இப்ப நாங்க 3 நிலைமை பாதிச்சோம் தானே. ஒரே உறவினர்கள் வாராங்க, நிஸ்பத் வித்தியாசம், நசீபு வித்தியாசம் இல்லாததுண்டு, நசீபு வித்தியாசம் ஆகிறதுண்டு. 1ஆவதுலையா, 1ஆவதுல பின்த்து வந்திக்கிறாங்களே, இதுல பின்த்து வரல. சொன்ன விளங்குதா? 3ஆவதுல வருவாங்க. எதுல வருவாங்க, இல்ல 2ஆவதுல வருவாங்க. இல்ல இவங்க நசீப் வித்தியாசம் மாதிரி இல்ல, இவங்க வரல. அதனால இதுக்கும் ஒரு நிலைமை ஒன்று நாங்க போடணும், இதுக்கும் ஒரு நிலைமை ஒன்று நாங்க என்ன செய்யணும், கிதாபில் அப்படி ஒரு நிலைமை ஒன்று என்ன செஞ்சல போட்டில். சரி, இதுக்கும் ஒரு நிலைமை ஒன்று போடணும். அதாவது முதலாவது மையத்துடைய ஆக்களே தான் 2வது மையத்துடைய ஆக்களாக வந்திக்கிறாங்க. ஆனா சிலாக்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, விடுபட்டிக்கிறாங்க, குறைஞ்சிக்கிறாங்க.
அந்த நசீப் என்ன செய்யல, வித்தியாசமாக இல்லை. அப்ப இந்த பிந்து வரல, இந்த பிந்து என்ன செய்யல, வரல. அப்ப இந்த உக்துன் ஷக்கி இதை பொம்பளை உண்டாக நாங்க கற்பனை செஞ்சுக்கொள்ளணும், ஒரு அந்த மௌத்தானதை. அப்பதான் இவங்களை நாங்க உடையணும். இத ஆம்பளையாக கணக்கெடுத்தாலும் உடையணும், பிரச்சனை இல்லை. ஏண்டா பிந்துல் அஹ் தானே வரப்போகுது. பிந்துல் அஹ் தவுல் அர்ஹாம்ல உள்ளவங்க, பிந்துல் உஹ்த் என்றாலும் தவுல் அர்ஹாம்ல உள்ளவங்க. அதனால இவங்களை நாங்க விட்டுத்தான் ஆகணும். மௌத்தானவர் ஆம்பளையா இருந்தாலும் இவங்களை உடத்தான் ஓணும் பிந்துல் அஹ்ன்ற வகையில, மௌத்தானவர் பொம்பளையா இருந்தாலும் உடத்தான் ஓணும் பிந்துல் உஹ்த்ன்ற வகையில. அப்ப இவங்க தவுல் அர்ஹாமை சேர்ந்தவங்களாகத்தான் இவங்களுக்கு ஈப்பாங்க. அதனால நாங்க அவங்கள விட்டுட்டு இவங்க 2 பேரை மட்டும் என்ன செஞ்சுக்கிறோம், வராசத் கிடைக்காது. அந்த ஃபர்லுக்காரரோ அஸ்ஹாபுல் ஃபுரூதோ அசபத்தோ இல்லாமிக்கோனும் உலுல் அர்ஹாமோ பங்கு கொடுக்கறதுக்கு விளங்கினா. அதனால அவங்கள நாங்க என்ன செய்யல, இந்த மையத்துடைய பங்குல போடுறதுக்கு ஏல. சரி, இப்ப உக்துன் ஷகீகா அஹுன் ஷகீக் இவங்களுக்கு என்ன பங்கு கிடைக்குது? ஓ, சரி. இப்ப இந்த ஒன்றுல இவங்க என்ன செய்ய போறாங்க, பங்கெடுக்க போறாங்க. எவ்வளவு எடுக்க போறாங்க, இங்கதான் போடணுமே. இங்க நாங்க பங்கு போடணும், அசபத்தஞ்சத்தை இங்கதான் நாங்க என்ன போடணும், ஆக்களை போடணும். உக்துன் ஷகீகா ஒன்று, அஹுன் ஷகீக் ஒன்று. எத்தனை தலைக்குங்க, 3 தலை. 3ல இவங்க உண்டு, இவங்க 2 எடுப்பாங்க. சரிதானே? இப்ப இங்க கணக்கு கிதாபுல இதுல சின்ன பிள்ளை ஒன்று இருக்குது. அதை நான் முமாசலாண்டு போட்டிக்கிறாங்க, ஆனா பிள்ளை ஒன்று இதுங்க தபாயும் தான் என்ன செய்யுது வருது. இங்க இதுதான் வருது கிதாபுல, எந்த இடத்துலயும் பிள்ளை ஒன்று. இதுதானே மௌத்தானவங்களோட பங்கு, இதுதான் என்னது 2வது மசாலாவுடைய பங்கு. அப்ப 1க்கும் 3க்கும் இடையில தபாயும், 1க்கும் 3க்கும் இடையில தபாயும். அதனால நாங்க இந்த 3 இங்க என்ன செய்வோம், போடுவோம். 12 36. அதே 3 பெருக்கினா 3 3 3 6. சரியா? இங்க நாங்க என்ன செய்வோம், இந்த 1 போடுவோம். இங்க இதையும் பெருக்கணும். என்ன 3 2 3 8 24. என்னது 3 3 3 2 6. நான் இத தனியா செஞ்சுக்கணும். அப்பதான் கணக்கு சரியா வரும். ஏண்டா 2வது பங்கு போடுறது கஷ்டமாகும். சரி, இவங்களுக்கு என்னது 1 2 3ல
அந்த 3 தான் நாங்கள் போட்டு 3 12 36 3 8 24 3 1 3 3 2 6 பெருக்கிக்கிறோம். அதே போல மறுபடியும் இந்த ஒன்றை இங்க போடணும். சரிதானே? போட்டு ஓர் 1 1 ஓர் 2 2. சரியா? இந்த 3 இங்க போட்டு இந்த 12 நாங்க பெருக்கி 36 போட்டோம். அதே 3 8 பெருக்கினோம் 24. அதே 3ஆல 1 பெருக்கினோம் 3. அதே 3ஆல 2 பெருக்கினோம் 6. அதே போல இங்க உள்ள 3 இங்க போட்டது தானே, இந்த 1 என்ன செய்வோம், இங்க போடுவோம். போட்டு இந்த 1 பெருக்கி 1, இந்த 2 பெருக்கி 2. அப்படித்தானே? அப்ப மொத்தம் பாருங்க கூட்டி 24 3 2 3 3 3 மாறும் 9 9 3 12 12 24 36. சரிதானே? அல் ஹாலத்துல் ஊலாவுல தான் வருது, தமாசுல் அல்ல, தபாயுன். இந்த 1க்கும் 3க்கும் இடையில தபாயுன் தானே. அல் ஹாலத்துல் ஊலா உள்ளுக்கு தபாயுனாக வந்தி. ஆனா நாங்க அடுத்தது இன்னொரு ஹாலத்தொண்டு போடவாகும், 4வது ஒரு ஹாலத். ஏண்டா முதலாவது மையத்தோட ஆக்களே தான் 2வது மையத்துல என்ன செஞ்சில்ல வந்து இல்லை. அப்படித்தானே? ஓ எங்களுக்கு 3வது காலத்துல போட்டுக்கொள்ளேன். ஓ யகூனு பஅதுஹும் யரிசு மினல் மையித்தைன் என்று வருதே. ஓ யகூனு பஅதுஹும் யரிசு மினல் மையித்தைன் என்ற அந்த வார்த்தைக்குள்ளுக்கு அது வரும். அவங்கள ஷிலாக்கள், முதலாவது மையத்துடைய ஷிலாக்கள் 2 மையத்திலிருந்தும் என்ன செய்வாங்க, வராசத் எடுப்பாங்க என்ற இடத்துல வரும். ஷிலாக்கள் தான் எடுக்கிறாங்க. இந்த உக்துன் ஷகீகாவும் இந்த அஹுன் ஷகீக்கும் தான் என்ன செய்யறாங்க, எடுக்கிறாங்க. அதனால அந்த ஹாலத்து சாலிசாவுல வரக்கூடிய ஔ யகூனு பஅதுஹும் யரிசு மினல் மையித்தைன் என்ற பகுதிக்கு இந்த மசாலாவை நாங்க என்ன செய்யணும், சேர்க்கிறதுக்கு ஏழும். சரி, இதை குறிச்சு கொண்டீங்களா? இது முன்னுக்கு நாங்க இதே கணக்கை பார்ப்போம். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா எப்படி கிடைக்குதுன்னு. பிந்து வந்து என்ன செய்வா, 24 பங்கு எடுப்பா. சரிதானே? பிந்து எவ்வளவு எடுப்பாங்க, 24 பங்கு எடுப்பாங்க. 1வது மையத்திலிருந்து மட்டும், 1வது மையத்திலிருந்து கிடைக்கிற 24 மட்டும்தான். உக்துன் ஷகீகா 1வது மையத்திலிருந்து 3ம் 2வது மையத்துக்கிட்ட 1ம் எடுப்பாங்க. மொத்தம் 4. அஹுன் ஷகீக் என்னது, அஹுன் ஷகீக் முதலாவது மையத்துக்கிட்ட 6ம் 2வது மையத்துக்கிட்ட 2ம் எடுப்பாங்க. 8. மொத்தம் கூட்டி பாருங்க, 4 4 8 8 16, 1 மிச்சம் 1 2 3. தமாசுலுக்கு கிதாபுல உதாரணம் போட்டிக்கிறாங்க. ஆனா அந்த இடம் என்னது, தமாசுலுக்கு பொருத்தமான உதாரணமும் நல்ல போடுபட்டிக்கிறேன். மார்க் பண்ணிக்கொண்டீங்களா? இதே உதாரணத்தை எங்களுக்கு தமாசுலாக்கலாம் அஹுன் ஷகீக் இல்லாட்டி.
அல்லது உக்துன் ஷகீகா இல்லாட்டி. விளையனா இதே உதாரணத்தை நாங்க எங்களுக்கு என்ன செய்யலாம்? தமாசுலாக ஆக்குறதுக்கு ஏலும் உக்துன் ஷகீகா சரி அகுன் ஷகீக் சரி இல்லாமல் அகுன் ஷகீக் இல்லாமல் ஆகணும். அப்ப எங்களுக்கு என்ன செய்யலாம்? தமாசுல் ஆக்குறதுக்கு சரியா? யார் இல்லாமல் ஆகணும்? அகுன் ஷகீக் இல்லாமல் ஆனா தமாசுல் ஆகும். அப்ப அகுன் ஷகீக் இல்லாம போனா இவங்க 2 பங்கு எடுப்பாங்க. இவங்க 2 பேரும் அசபத்துன் மஅல் கைர் என்ற வகையில எடுப்பாங்க, ஒண்ட எடுப்பாங்க. அப்ப ஒன்று எடுத்தா எங்களுக்கு இந்த இடத்துல 2ஆல பெருக்கவாகும், 2 தலையால. அப்ப ஈர் 3 6 சொல்லி போட்டுட்டு ஈர் 2 4 பேலன்ஸ் ஒன்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று எடுப்பாங்கண்டா. அப்ப இங்க வந்து நாங்க அகுன் ஷகீக் இல்லாம ஒரு உக்துன் ஷகீகா தானே போட போறோம். அப்ப அந்த வகையில அவ ஒரு உக்துன் ஷகீகா மட்டும்தான் நீக்கின்ற வகையில முழு சொத்தையும் எடுப்பாங்க. ஒன்று ஃபர்லன் அரவாசி எடுப்பாங்க, ரத்தன் அரவாசி எடுப்பாங்க. எடுத்தா இந்த ஒன்றுக்கும் இந்த ஒன்றுக்கும் இடையில என்னது? தமாசுல் ஆயிடும். எழுதி வழங்கப்படுறது தேவையில்லை. தமாசுலுக்கு தேவையா? இல்லை. சரி, தவாஃபுக்கு ஒரு உதாரணம் பார்ப்போம். இப்ப தபாயுனுக்கு தான் நாங்க 2ம் பார்த்து பட்டிக்குது. அது தமாசுலன்னு கிதாபுல போட்டாலும் தபாயுன் தான் இந்த முறை வந்திக்குது. தடிக்கவா எழுதி முடிக்கிறீங்களா? زوج கணவன், பின்த் மகள், பின்த் பென் மகனுடைய மகள், இப்னு பென் மகனுடைய மகன். ஜௌஜுக்கு எவ்வளவு பங்கு கொடுக்கணும் சொல்லுங்க? ருபோ கொடுக்கணும். ஏன் ருபோ கொடுக்கணும்? புள்ள ஈக்கிறதுனால. பின்த்துக்கு எவ்வளவு கொடுக்கணும்? ஏன் நிஸ்பு கொடுக்கணும்? தனியா வந்ததுனால, அசபத்தாக்கக்கூடியவங்க வராததுனால. பின்த்து பின்னுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? அசபா. என்ன அசபா? அசபத்தும் பில்கை. யாரோட வந்ததுனால? இப்னு பினோட வந்ததுனால அசபத்துன் பில்கை. நான் ஐனும் பாவும் போட்டிக்கிறேன். சரி. இப்ப கோமாசி என்ன? 4. 4 காவாசி 1. அப்படித்தானே? 4 உண்டு. 4 அரவாசி 2. பேலன்ஸ் ஆனது 1. எத்தனை தலைக்குது? 3. அப்ப 3 தர 4 12. அப்படித்தானே? அதே 3ஆல 3 3 3 6 3 3. அதுல இவங்க 1 இவங்க 2 எடுப்பாங்க. சரியா? இப்ப நான் பங்கு கொடுத்திக்கிறோம். இப்ப இதுல மௌத்தாகிறாரு ஜௌஜ். யார் மௌத்தாகிறா? ஜௌஜ் மௌத்தாகிறார். ஓ சரி. யார் மௌத்தாகிறா? ஜௌஜ் மௌத்தார். ஏற்கனவே மௌத்தானது யாரு? ஆம்பளையா பொம்பளையா?
பொம்பளை. சரி, எதை வச்சு கண்டுபிடிச்சது? ஜௌஜ வச்சு. அப்ப ஜௌஜ் மௌத் ஆகிக்கிறது. இப்ப இவருக்கு உறவினர்கள் போட்டிக்குது. ஜௌஜா உண்டு. எப்ப இது வேறொரு ஜௌஜாவாக ஈக்கணும். ஏற்கனவே மௌத்தான ஜௌஜா அல்ல. ஒரு ஆம்பளைக்கு 4 கல்யாணம் முடிக்கலாம் என்ற வகையில இது வேறொரு ஜௌஜாவாக ஈக்கணும். அடுத்தது உண்டு போட்டிக்குது. சரி, அப்ப மௌத்தானவர்ட உம்மா. சரி, அது இதுல வரக்கூடியவங்க அல்ல. ஏன் இந்த சௌஜாவுக்கு சௌஜுட உம்மா மாமி. மாமி வந்து எங்கேயும் வராசத்துல சொல்லல. அப்ப இந்த சௌஜுடைய உம்மா. அப்ப இதுல வந்தவங்கல்ல வாராங்க, இதுல வாராங்க. சரியா? அடுத்தது உக்தானிலிய போட்டிக்குது. அவருக்கு 2 சகோதரிகள். சரி, அடுத்தது அகுல்லியும் உண்டு போட்டிக்குது. அப்ப இந்த பிந்த போடல்ல, அது மௌத்தானவாட இந்த கணவன் மூலமாக கிடைச்ச பிள்ளையாக ஈக்கலாது. அப்படி பிந்த போடணும். அப்படி போடலேண்டா அது வேற கணவன் மூலமாக கிடைச்ச பிள்ளையாக ஈக்கணும். இந்த பிந்திபனும் வேற கணவன் மூலமாக கிடைச்ச ஆம்பளை பிள்ளையிட பிள்ளையா ஈக்கணும். இந்த இவனும் அப்படித்தான் ஈக்கணும். அப்படித்தான் நாங்க கற்பனை செய்யணும். போட்டில இங்க உதாரணத்துல அப்ப இந்த சௌஜ் மூலம் கிடைச்ச பிந்த் அல்ல, பிந்திபின் அல்ல, இவன் அல்ல. இந்த சௌஜ் மூலம் கிடைச்ச பிந்தாக இருந்தா இங்க நாங்க ஆள போட்டிக்கணும். இத பிந்திபின் இவன் இந்த சௌஜுடைய புள்ளைன்னு வரும்போது வந்தா இங்க நாங்க என்ன செய்யணும்? அவங்கள கொண்டு வரணும். ஆனா இதுல கொண்டு வராட்டி அது வேற கணவன் மூலமாக கிடைச்சிக்கன்னு நாங்க கற்பனை செஞ்சு கொள்ள வேண்டியதுதான். சரிதானே? சரி, அப்ப முன்னுக்குள்ள மையத்துக்கு முதலாவது மையத்துடைய ஆக்கள் அல்ல வந்திக்குது ரெண்டாவது மையத்துல. சரிதானே? இப்ப நாங்க என்ன பங்கு கொடுக்கணும்? சௌஜாவுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? ரூபோ. ஏன் ரூபோ கொடுக்கணும்? புள்ளல் யாரும் வரலன்றது 4. உம்மாவுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? சுதுஸ். ஏன் சுதுஸ் கொடுக்கணும்? சகோதரர்கள் 2 பேரை விட கூடுதலாக வந்ததுனால. உக்தானிலியபுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 3/2 கொடுக்கணும். ஏன் 3/2 கொடுக்கணும்? ஒத்தரை விட கூடுதலாக வந்திக்கிறார் என்றது ஒரு காரணம். மற்றது அசபத்தாக்க கூடியவங்களோ ஹஜிப் செய்யக்கூடியவங்களோ சுகூத் பண்ணக்கூடியவங்களோ என்ன செய்யல வரலங்கிறது இன்னொரு காரணம். அகுன்லி உம்முக்கு எவ்வளவு கொடுக்கணும்? சுதுஸ் கொடுக்கணும். 6/1 கொடுக்கணும். இந்த மசாலா அவுலாக போகுது. சரி, இப்ப இது போமாசி என்ன? 6/12. ஏன் 4/1 மத்த முதலாவது நோவுல 4/1 மத்த நோவும் என்ன செஞ்சுக்குது வந்திக்குது 12. 12 4 பிரிச்சா 3. 12 6 பிரிச்சா 2. 12 3 பிரிச்சு 2 பங்கு 8. 12 6 பிரிச்சா 2. அப்ப மொத்தம் எத்தனை கவுலாகிக்குது? 15. 2 8 10, 10 2 12, 12 3 15. சரிதானே? அப்ப 15 கவுலாகிக்குது. இப்ப பாருங்க, இந்த 3க்கும் இந்த 15க்கும் இடையில உள்ள தொடர்பு என்ன? பிரிக்கலும். சின்ன இலக்கத்தால பெரிய இலக்கத்தை பிரிக்கலாம். அப்படி என்றா என்னது? ததாகுல். ஆனா நாங்க சொன்னோம் இந்த முனாசகாட பாடத்துல ததாகுலையும் நாங்க எதுள்ளுக்கு தான் போடுவோம்? தவாஃபுக்குள்ளுக்கு தான் நாங்க என்ன செய்வோம்? போடுவோம் என்று சொல்லி. இப்போ 3க்கும் 15க்கும் இடையில தவாஃபு கொண்டு இந்த இடத்துல ஈக்குது. எதால தவாஃபுக் ஆகுதுண்டா நாங்க 3ஆல பிரிக்கலாம். அப்படித்தானே? 3ல 3 எத்தனை முறை ஈக்குது? ஒரு முறை. 3ல 3 எத்தனை முறை ஈக்குது? ஒரு முறை. 15 எத்தனை முறை ஈக்குது?
5 முறை. அதனால நாங்க 3 தவாஃபுக்கும் பிஸ்ஸுலுஸ் போடுவோம். அப்ப என்னது I12 60. இதுல தவாஃபுக்கு தான் நாங்க எடுப்போம். இதுல தவாஃபுக்கு இதைத்தான் நீங்க முழுமையா போட்டுருந்தா போடணும். அப்ப உடைச்சு போட்டிருந்தாலும் இதைத்தான் நாங்க என்ன செய்யணும், உடைச்சு போடணும். அப்ப 15 3ஆல பிரிச்சா எத்தனை? 5. இந்த 15 தவாஃபுக்க நாங்க 5 போட்டிக்கிறோம். இதை கவனிச்சுல எடுக்கணும். தவாஃபுக்கும் பிஸ்ஸுலுஸ், எது தவாஃபுக்கும் பிஸ்ஸுலுஸ் 3ஆல உடைச்சு போட்டிக்கிறோம். சரிதானே? இப்ப இதை நாங்க 3ஆல உடைச்சா இதே எத்தனையால உடைக்கணும்? 3ஆல தான் நாங்க என்ன செய்யணும், உடைக்கணும். சரியா? அப்ப இதை 3ஆல உடைச்சு நாங்க 1 போடணும். இங்க நாங்க இன்ஷா அல்லாஹ் போட்டு வச்சுக்கிறேன். நான் மறக்காமிக்கிறதுக்கு இதை செய்யும் போது போடுவோம் இன்ஷா அல்லாஹ். இப்ப I12 எத்தனை? 60. இங்க நாங்க என்ன செய்வோம், 60 போடுவோம். போட்டா அதே 5ஆல பெருக்குங்க. இந்த 3 பெருக்கிறல்ல மௌத்தானவங்களோட பங்கு. அதனால I6 30, I1 5, I2 10. எடுத்துட்டா அதெல்லாம் வரக்கூடிய பங்கெல்லாம் என்ன செஞ்சாச்சு, கொடுத்தாச்சு. இப்ப இந்த இடத்துல 3 தவாஃபு கொண்டு போட்டிக்கிறோம் தானே, அந்த ஒண்ணு நான் இதுல போடுறேன் அடுத்த கலர்ல. ஒரு 3 3, ஒரு 2 2, ஒரு 8 8, ஒரு 2 2. சரியா? இப்ப கணக்க கூட்டி பாருங்க, மொத்தத்தை கூட்டி பாருங்க. 60 வருதான். 2 8 10, 10 2 12, 12 3 15. இந்த 15 இங்க செட் ஆயிட்டா இல்லையா? I3 15க்கு 15 25 30 30 60. சரி. இப்ப இதுல எங்களுக்கு வந்து தனித்தனியா பார்க்க தேவையில்லை. முதலாவது மையத்துல உள்ள தாருமே இல்ல, 2வது மையத்துக்கு. முதலாவது மையத்தில் உள்ள தாருமே இல்ல, 2வது மையத்துக்கு. இந்த இடம் தான் கவனமாயிக்கணும். இந்த சோப்பால மார்க் பண்ணிக்கிற இடம். எதுக்கும் தொடர்பு பார்க்கணும், எதால எதை பெருக்கணும் என்ற விஷயங்கள் கவனத்தில் ஈக்கணும். சரிதானே? పైన మనిషి కన్న ఇదాకిపోయి 2 మసలా చేసలే. மற்ற உதாரணங்களை நாங்க டைம் பேலன்ஸ் ஆனா இன்ஷால்லா பார்ப்போம். அடுத்த பாடத்துக்கு இன்ஷால்லா போவோம். இது தவாஃபுக்கும் ததாகுல்ன்றது தவாஃபுக்குங்கிறது ரெண்டும் ஒன்று தான். முனாசஹாட பாடத்துல ததாகுல் தவாஃபுக் ரெண்டும் உண்டு. நான் உங்களுக்கு டியூட் சொல்ல தந்திப்பேன், வஃபி மஅனாஹு ததாகுல் என்று சொல்லி.
நான் ஸ்கூலில் ஸ்காலர்ஷிப் எழுதிட்டு தான் வந்தேன். எனக்கு இந்த கணக்குகள் எல்லாம் தெரியாது. நாசிர் மோலை இருக்கிறாங்க இட ஓல்ட் பாய்ஸில் உள்ளவங்க, முதலாவது பெட்ஜில் உள்ளவங்க, அவங்க தான் இங்கே மதரசால ஜமாத் பேத்துட்டு வந்து சேர்ந்து ஓதித்தார நேரம் அவங்கள்ட்ட தான் ஃபராயில் முஹம்மதியா படித்தது. அப்போ அந்த டைமில் அவர் தான் கணக்குகள் எல்லாம் விளங்கப்படுத்தி சொல்லி தந்தது. அப்படி இல்லாட்டி இந்த கணக்குகள் ஒன்றும் எங்களுக்கு தெரியாது. அதை பூர்த்தியாகி கொண்ட முகமது பாஜி அதோட கிளாஸ் போயிட்டு அதை இன்னும் கொஞ்சம் கூர்மையாகி கொண்ட தரிசி செஞ்சு போதர காலங்களில் வந்து அந்த ஸ்திரமாக ஈக்காது. அந்த கான்கிரீட் போட்ட புதுசிக்கு என்னைக்கும் குழுகுலன்னு தான் என்ன செய்யும், ஈக்கும். அதில் போய் தாரம் ஏறி நடந்திடாகினா உடஞ்சி விழுந்தும். அப்படிதானே? அதை கொஞ்ச நாளைக்கு அப்படியே காய விடணும், தண்ணியை ஊற்றணும், அந்த மாதிரி இதுகள் செய்யணும். அது மாதிரி தான் எந்தொன்று படித்தாலும் ஃபஸ்ட்டுக்கு படிக்கும் போது என்னதான் ஈக்காது, எல்லாம் கொஞ்சம் மங்களிங்களை குழம்புற மாதிரி தான் நீக்கும். அதை ஸ்திரப்படுத்துறதுக்கு நாங்கள் முதாக்கரா அதிகமாக செஞ்சு கொண்டே ஈக்கணும், முதாரசா செஞ்சு கொண்டே ஈக்கணும். அவ்வளவு இல்மின் யுன்சான்னு சொல்ற ஃபராயில் வந்து மறக்கடிக்கப்படுற அறிவுல முதலாவது அறிவு. அவ்வளவு இல்மின் யுன்சா, மறக்கடிக்கப்படக்கூடிய அறிவுல முதலாவது அறிவு எது? ஃபராயில். அதனால அது நாங்க ததுக்கீர் பண்ணி கொண்டே தான் நீக்கணும். இப்ப நாங்களா இருந்தாலும் இந்த தொடர்பை விட்டோமா கொஞ்ச நாள்ல என்ன செஞ்சிடும், மறந்து போய்த்திடும். சரி, அழிக்கவா இத? இப்ப நாங்க தஹாருஜ் என்ற பகுதிக்கு போவோம். இன்ஷா அல்லாஹ் மற்றத பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். போறோம் உதாரணத்துல அடுத்து தஹாருஜ். இது ஆக லேசான ஒரு விஷயம் தான், இது பெருசான ஒரு விஷயமும் அல்ல. தஹாருஜ்னா அர்த்தம் என்ன? தஹாருஜ்னா அர்த்தம் என்ன? ஹரஜன்னா வெளியில போனான் அர்த்தம். தஹாருஜ் வெளியில போறேன் அர்த்தம். அப்படித்தானே? என்னண்டா ஹுவ தசாலுஹு அஹதில் வரசா அலா ஹுரூஜிஹி மினத் தரிகா. வாரிசுகள் ஒருத்தர் நான் தரிக்கத்திலிருந்து வெளியில போறேன் என்று சொல்லி சமாதானம் பண்ணி கொள்றது, எனக்கு பங்கு தேவையில்லை. இம்மா ஐயத்ருக நசீபஹு பிஇவதின் அவு பிலா இவதின். ஒன்றோ அவங்களோட பங்கை ஒட்டு கொடுப்பாங்க, எனக்கு ஏதாவது தந்துட்டு தாங்க என்று சொல்லி, எனக்கு ஏதாவது தாங்க, நான் அதை எடுத்துக்கொண்டு போறேன், எனக்கு பங்கு பிரிக்க தேவை இல்லை. இன்னொன்றைக்கு பிலா இவம், என்னது ஒன்றுமே தேவையில்லை, எனக்கு மாஷா அல்லாண்டு போதும், ஒன்றும் தேவையில்லை, நீங்களோட பிரிச்சு எடுத்துக்கோங்க. சரி, அப்ப அல்ஹம்துலில்லாஹ் யஹ்திகுமுல்லாஹு இஸ்திபாலக்கும். இம்மா ஐயத்ருக நஸீபஹு பிஇவதி. எப்படி உதாரணம் உண்டு, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய பணக்கார சஹாபி, அப்படிதானே? அவங்களோட ஒரு மனைவி துமாவிர் பின்துல் அஸ்பக் என்று சொல்லக்கூடியவங்க அலா ருபஇ சுமுன் 8/1 4 பிரிச்சு ஒரு பங்குக்கு வெளியில போனாங்க. வௌஹ்ரிஜத் பிமிஅத்தி அல்ஃபி திர்ஹம், 1,00,000 திர்ஹம் கொடுத்து அனுப்பினாங்க. எவ்வளோ? 1,00,000 திர்ஹம் கொடுத்து வெளியில அனுப்பினாங்க. அப்ப அவங்களுக்கு 4 மனைவி ஈந்திக்கிறாங்க. அந்த 4 மனைவியில ஒரு பொம்பளைய அப்ப 8/1 கிடைக்கிறதா இருந்தா மற்ற புள்ளைய நீக்கணும், சரிதானே? புள்ளைய லீக்க போயிட்டு தான் 8/1 வந்துச்சு. அந்த 8/1 4 பிரிக்கணுமே, 4 புஞ்சாதிக்கு. அதுக்கு பதிலாக எவ்வளவு கொடுத்தீங்க? 100, 1,00,000 திர்ஹம். அப்ப சுமுனே 4,00,000 திர்ஹம் வந்தீங்க. சுமுனே வந்தீங்க எவ்வளோ? இது முசாலஹா அடிப்படையிலையா? ஆனா முசாலஹால சில நேரம் கூட கொடுத்தீக்கோ மேலும் குறைய கொடுத்தீக்கோ மேலும் அதே அளவு கொடுத்து அதே அளவு கொடுக்குறேன்னா அதுக்கு முசாலஹான்னு சொல்லலாதே.
சில நேரம் குறைய கொடுத்திக்கலாம், சில நேரம் கூட கொடுத்திக்கலாம். வேற ஏதாவது பொறுமதியான சொத்துகள் இருக்கிறத வச்சு சல்லியை மட்டும் கொடுத்திக்கலாம். அல்லது அப்ப 4 லட்சம் அடுத்த சுமுனுக்கே போகுது திர்ஹம். அப்ப 32 லட்சம் திர்ஹம் கிட்டத்தட்ட சொத்து மதிப்பொண்டு ஈக்கோணும். 32 லட்சம் திர்ஹம் சொத்து மதிப்பொண்டு இந்த ஈக்கோணும். அல்லாஹு ஆலம் எவ்வளவு இருந்தது. ஆனா 1 லட்சம் திர்ஹம் கொடுத்து அவங்க அனுப்பிக்குது, நீங்க உங்களோட பங்கை விட்டுத்தாங்க, உங்களோட பங்கை என்ன செஞ்சுதாங்க விட்டுத்தாங்க. சரி சரி. அப்ப இதுல ஒன்றோ பங்கெடுத்துட்டு அந்த ஏதாவது எடுத்துக்கொண்டு வெளியில போற, அல்லது என்னது ஒன்றுமே எடுக்காம வெளியில போற. ஒன்றுமே எடுக்காம வெளியில போனா பிரச்சனை ஒன்றில் அவர் இல்லாத மாதிரி நான் கணக்கெடுத்து மசாலாவை செஞ்சுட்டா சரி சரி. ஏதாவது எடுத்துக்கொண்டு போறதா இருந்தாலும் அவர் இல்லாமலே நாங்க என்ன செஞ்சுட்டா சரி, கணக்க செஞ்சுட்டா சரி. அவங்கள விட்டு போட்டுரு. அவங்க அதாவது வாரிசுகள் ஒருத்தராக கணக்கெடுக்கிறது இல்லை, வெளியில போய்த்தாங்க தானே, மத்தாக்களை வச்சு செய்யறது. சில நேரம் எல்லாரோட முசாலகா நடக்கும், எல்லாருக்கும் சொல்லுவாங்க நான் வெளியில போறேன், நீங்க என்ன பங்கு நீங்க எல்லாம் பிரிச்செடுத்துக்கோங்க. சில நேரம் என்ன செய்வாங்க, அவருக்கு விருப்பமான ஒரு வாரிசுக்கு என்ன பங்கு இன்னாலே கொடுங்கோ என்று சொல்லிட்டு என்ன செய்வாங்க, போவாங்க. புரியுதானே? அப்ப அந்த டைமுக்கு அவரை கணக்கு போடும். கணக்கு போட்டு அவரோட பங்கை யாரை குறிப்பிட்டு சொன்னாங்களோ அவங்களுக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும். சரிதானே? இந்த 2 முறையில தான் செய்யறது. அப்ப நாங்க ஏற்கனவே கணக்கு செய்யற முறை ஒன்றிக்கிற அந்த முறையில நாங்க என்ன செய்யறோம். மௌத்தா போனத்தோட ஒட்டோவா பிரியுது தானே, பிரியறதுல அந்த ஆளுக்கும் பங்கொண்டு பிரியுது தானே. அவர் தான் அவரோட பங்கை விட்டு கொடுக்குறாரு. ஏன பங்கு நான் உங்களை எல்லாருக்கும் விட்டு தாரேன், எல்லாருக்கும் விட்டு கொடுக்கோ மேலும், அல்லது குறிப்பிட்ட அவருக்கு அந்த விருப்பமான ஒருத்தருக்கும் விட்டு கொடுக்கறதுக்கு அவரை இல்லாம கணக்கு பார்க்கணும். எல்லாருக்கும் சமனா தானே பிரியும். அப்ப அவரை விட்டு போட்டுட்டு நாங்க ஆக்களை போட்டோம்டா அதுல வர பங்குகள் எல்லாம் பிரியும் போது இவரோட பங்கு சேர்ந்துதான் எல்லாருக்கும் சமனா பிரிஞ்சுக்கும் போகும். வீதாசார அடிப்படையில பிரியும். எல்லாத்துக்கும் அவர்கிட்ட மட்டும் எடுத்து தனியா 10 பேர் அவர்கிட்ட எடுத்து 10 பிரிச்சு அப்படி 10 பிரிக்கிறதா என்னன்னா இவருக்கு கணக்கு போடணும். இவரை கணக்கு போட்டுட்டு அதே போல இவர்கிட்ட கணக்கா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா என்ன செய்யணும், பிரிச்சு கொடுக்கணும். அப்படி கொடுக்க போல ஆம்பளை பொம்பளை வித்தியாசமானையும் பார்ப்போம். அப்படி பார்க்க தேவை. அது அவரோட சொத்தை அவர் விரும்பி கொடுக்கறதே, அவரோட சொத்தை அவர் விரும்பி கொடுக்கிறாருன்ற வகையில அப்படி ஒண்ணு பார்க்க தேவை. அதாவது உசிரோடு ஈக்கிற வரைக்கும் லித்தா கிரிமிசுல் ஹந்திலும் செய்யன் என்ற பிரச்சனை ஒன்று இல்லை. மௌத்தானத்துக்கு பின்னால்தான் அந்த லித்தா கிரிமிசுல் ஹந்திலும் செய்யன் என்ற இருக்குது. வத்தகுல்லாஹ வஅதிலு ஃபி ஔலாதிக்கும் என்று இருக்குது. அல்லாஹ்வை பயந்துக்கோங்க, உங்களோட பிள்ளைகளோட விஷயத்துல நீங்க நீதமாக நடங்க. அப்ப மௌத்தாகிறதுக்கு முன்னால நாங்க யாருக்காவது பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுக்கறதா இருந்தா சமனாகத்தான் கொடுக்கணும், ஆம்பளையாக பொம்பளையாக. அப்படி சமனாக கொடுக்கலன்னா அவங்க விரும்பணும். அவங்க யாராவது என்னைய குறைய தந்திக்கு அவருக்கு கூடுதலா கொடுத்தீங்கன்னு சொல்லி அவங்க மனசுல இதாகுவாங்கன்னா அந்த பாவம் உமா அப்பாவுக்கு கிடைக்கும். நல்லா பாதுகாக்கணும். அப்ப அந்த அளவுக்கு நாங்க பிள்ளைகள் என்ன செய்யப்படாது, வளர்க்கவும் படாது. சரி. அந்த 2 விஷயம் விளங்கினதானே. அடுத்தது போம் இன்ஷா அல்லாஹ். அது மௌத்தாகிறதுக்கு முன்னால கொடுக்கறது தானே. மௌத்தானத்துக்கு பின்னால பிரிக்கும் போது எப்படி சொல்ற, முசாலஹால தான் வரும், இந்த தகாரஜுல தான் வரும். எங்களுக்கு உசுரோடிக்கும் போது எங்களுக்கு சொத்துகள் இருக்குது, அதனால இந்த உம்மோட சொத்து எங்களுக்கு தேவையில்லை, இந்த பிள்ளையை கொடுங்கன்னு சொல்லி அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானமா முடிச்சு கொள்றாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனா ஒன்றிக்குது வெளிப்படையத்தான் நாங்க பார்ப்போம். அல் ஹுக்மு பில் லவாஹிர். உம்மா வாப்பா ஹயாத்தோடிக்கும் போது கொடுத்தாலும்
மௌத்தானத்துக்கு பின்னால கொடுத்தாலும் அந்த கொடுக்கிற நேரத்துல அவங்களோட வெளிப்படையான வார்த்தையை வச்சுதான் நாங்க முடிவு செய்வோம். ஏன்னா எங்களுக்கு உள்ளத்தை தோண்டி பார்க்கறதுக்கு ஏலாது. உள்ளத்துல விருப்பம் மீக்கா இல்லையான்றது எங்களுக்கு அறிகுறிகள் மூலமாக விளங்குறா. சில நேரம் அந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்ற வகையில சில நேரம் விளங்கலாம். ஆனா வாயால செல்றதை தான் நாங்க என்ன செய்வோம், பாப்போம். அல் ஹுக்மு பில்லாஹி. அப்ப அந்த அடிப்படையில அவங்க கொடுத்துட்டு பிறகு வந்து என்ன செய்யலாம், முணங்க இயலாது. ஆரம்பத்துல கொடுத்துட்டு பிறகு முணங்கலாம், எங்களை சொத்து தரல, அப்படி கொடுத்தா இப்படி கொடுத்தேன்னு சொல்லி என்ன செய்யலாம், இது பண்ணல. அது அவங்களுக்கு ஹலாலாகத்தான் நீக்கும். அந்த குடுபட்டாக்களுக்கு அது என்ன அப்படி என்ன அந்த டைம்ல என்ன செஞ்சுக்கணும், இல்ல எனக்கு என்ன பங்க தந்துதான் ஆகணும்னு சொல்லி என்ன செஞ்சுக்கணும், கேட்டு ஈக்கணும். அந்த டைம்ல சரியா அந்த பேசிட்டு பிறகு ஏதாவது கஷ்டம் ஒன்று வந்த நேரத்துல அப்படித்தானே, அந்த பிறகு ஏதாவது கஷ்டம் ஒன்று வந்த நேரத்துல அநியாயம் கொடுத்துட்டேன் இப்ப எடுக்கப்போம் என்ற அமைப்புகள் இது பண்ணதுக்கு இயலாது. சரிதானே? கஷ்டத்தோடு வைக்கிறாங்க, நாங்க அவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலான பணம் கொடுத்து நாங்க கொஞ்சம் குறைவா எடுப்போம் அப்படின்னு நாங்க 50,000 எடுப்போம். அவங்க 2 கஷ்டத்தோடு வைக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு 1 லட்சம் கொடுப்பாரு, 2 லட்சம் கொடுப்பாரு யோசிக்கிறாங்க. அப்படி இல்லாம அது பிரச்சனை எல்லாம் தசாலுகுல தான் வரும். எல்லாமே இதுல வரும், தசாலுகுல தான் வரும். அப்ப ஒண்ணு கேட்கிற நிலைமை வந்து இப்ப உழுந்துச்சு ஏதோ கஷ்டமாகி இப்ப ஆணைக்கு சில சொல்ற இப்ப நிர்பந்தமான எல்லாத்தையும் ஒண்ணு கேட்க போல எனக்கு அந்த ஏழாண்டு சொல்ல இல்லாம இருந்துச்சு, அதனாலதான் சரின்னு சொன்னான். இப்ப அதான் சார் அல் ஹுக்மு பில்லாஹி. அந்த டைம்ல அந்த டைம்ல சொன்னதுதான் எடுக்கிறதுக்கு அவனோட எடுக்கிறதுக்கு இயலாது. எடுக்கிறதுக்கு இயலான்னா அந்த சொல்லுவாங்களே உண்ட ஹிபத்தாக கொடுத்துட்டா அதை மறுபடியும் திருப்பி எடுக்கிறது எதை மாதிரி, சக்தி எடுத்துட்டு சாப்பிடுற மாதிரி. அதனால அப்படி செய்ய இயலாது. அது அந்த டைம்ல நிர்பந்தம் என்று அதெல்லாம் இல்லாது. என்ன யாரும் நிர்பந்தம் என்று சொல்லதுக்கு உனைய கொள்ளுவேன் கொடுக்காட்டி என்று சொல்லி இது பண்ணல, கைய காலோட பெண் என்று அப்படி பயங்காட்டல. அப்ப அது ஒரு நிர்பந்தம் அல்ல, அது அவர்கிட்ட அந்த மனசுல அந்த இருக்கணும், அந்த இடத்துல பேசணும். அப்ப அதுல 2 நிலைமை தான் நீக்கிற. ஒண்ணு மொத்தமா விட்டு கொடுக்கறது, அல்லது என்ன செய்யறது ஏதாவது எடுத்துக்கொண்டு விட்டு கொடுக்கறது, அப்படியே கொண்டு வரும். அடுத்தது அந்த விட்டு கொடுக்கும் போது என்னது எல்லாருக்கும் சமனாக பிரிஞ்சு போறதுக்கு விட்டு கொடுக்கறது உண்டு, அல்லது தனிப்பட்ட அவருக்கு விருப்பமானவருக்கு விட்டு கொடுத்துட்டு போறது ஒன்று. சரிதானே? முடிஞ்சா ஸ்லைட் முடிஞ்சு, அடுத்த ஸ்லைட் வரலையா? அதுங்காட்டி ஒரு நிமிஷம் தாங்க, தூக்கிட்டு வாரு. அனுப்பில்லையா? அனுப்பிக்கா? இன்னும் அடுத்து இப்ப நாங்க உலுல் அர்ஹாமுக்கு பங்கு கொடுக்கறது சம்பந்தமாக படிக்க போறோம். தந்திக்கிறேனே எல்லாம் டிப்ஸும் அனுப்பிட்டேன், கிதாப் முடிகிற வரைக்கும் இது பண்ணி அனுப்பிட்டேன். அப்ப லபுல் அர்ஹாமுக்கு இமாம்களோட கருத்து என்னன்னா, அவங்களுக்கு வராசத் கொடுக்கிற விஷயத்துல அவங்களோட ஆதாரங்கள் என்ன என்றத சொல்றதாக இருந்தா, அதுல ஒன்னாவது மாலிகியா மதுஹப், ஷாஃபி மதுஹபை சேர்ந்த முன்னோர்கள், பின்னோர்கள் அல்ல. யாரு? மாலிகி மதுஹப், ஷாஃபி மதுஹபை சேர்ந்த முன்னோர்களான இமாம்கள் என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு வராசத் கொடுக்கறதுக்கு தேவையில்லை, உலுல் அர்ஹாமுக்கு வராசத் கொடுக்கறதுக்கு தேவையில்லை என்று சொல்லி அவங்க கருதினாங்க. அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய ஆதாரம் அம்மத் ஹாலத், இவங்களுக்கு வராசத் கொடுக்கறத பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்ட நேரம், அக்பரன் ஜிப்ரீல் அல்லா ஷை அலஹுமா,
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு சொன்னாங்க, அவங்களுக்கு என்ன இல்லை எந்தொன்றும் இல்லை என்று சொன்னாங்க என்று சொல்லக்கூடிய ஆதாரத்தை சொன்னாங்க. சரிதானே? அடுத்த காயிதா ஃபிக்ஹியா ஒன்று கொண்டு வந்தாங்க. தக்தீமுல் மஸ்லஹத்தில் ஆம்மா அலல் மஸ்லஹத்தில் ஹாஸா. ஹாஸான மஸ்லஹாவை விட ஆம்மான மஸ்லஹாவை என்ன செய்யணும்? முற்படுத்தணும். அதனால உலுல் அர்ஹாமு கொடுக்காம பைத்துல் மாலு கொடுக்கணும். ஏன் பைத்துல் மாலு கொடுக்கறதுனால எல்லா முஸ்லிம்களுக்கும் அதால் ஒரு சேவை நடக்குது. அப்ப ஆம்மான ஒரு மஸ்லஹா தக்தீம் செய்யப்படணும், ஹாஸான மஸ்லஹாவை விட என்று சொல்லக்கூடிய அந்த கருத்தை அவங்க சொல்றாங்க. ஹனஃபியாக்கள், ஹனாபிலாக்கள், அதே போல மாலிகி, ஷாஃபி மதுஹபை சேர்ந்த பின்னோர்கள், முத்தாஹிரூன்கள், இவங்க என்ன செஞ்சாங்க? யரௌன பிதௌரீதிஹிம், அவங்களுக்கு வராசத் கொடுக்கணும் என்ற கருத்துக்கு வந்தாங்க. ஆனா கண்டிஷன் என்ன? அஸ்ஹாபுல் ஃபுரூதோ அசபத்தோ என்ன செய்யப்படாது? ஈக்க கூடாது. அவங்க ஈக்கும் போது இவங்களுக்கு பங்கு இல்லை. அப்ப அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய ஆதாரம் வஉலுல் அர்ஹாமி பஅதுஹும் ஔலா பிபஅதின் ஃபீ கிதாபில்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த ஆயத். சரி, இது ஆதாரம் அந்த ஜாயின் இந்த ரெண்டு ஆதாரம் இதாகி பட்டிக்குது ஸ்லைட்ல. இந்த லம்மா மாத்த சாபித் பின் தஹதா அது ஹதீஸுக்குள்ள ஆதாரம். உலுல் அர்ஹாம் பாதுஹும் மௌலா பிபாதும் ஃபீ கிதாபில்லாஹ்ன்றது எதுக்கு? குர்ஆன் ஆயத்துக்குள்ள ஆதாரம். சாபித் பின் தஹதா என்று சொல்லக்கூடியவங்க மௌத்தான நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கைஸ் பின் ஆசிம் என்று சொல்லக்கூடியவர்கிட்ட கேட்டாங்க, இவருக்கு உறவினர்கள் யாரும் ஈக்கிறதா என்று சொல்லி கேட்ட நேரம் அந்த கைஸ் பின் ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இன்னஹு கான ஃபீனா கரீபன், அவர் எங்கள என்னதாக இருந்தாரு? கரீபாக இருந்தாரு. வலா நாரிஃபு லஹு இல்லப்ன உக்திஹி, அவருடைய சகோதரியிட மகனை தவிர வேற யாரும் உறவினர்கள் ஈக்கிறதாக எங்களுக்கு தெரியாது என்று. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சாபித் பின் தஹ்தாஹ்ங்கிற சஹாபியிட அந்த மீராச அவங்களோட சகோதரியிட மகனுக்கு என்ன செஞ்சாங்க? கொடுத்தாங்க. அப்ப சகோதரியிட மகனுங்கிறவங்க உலுல் அர்ஹாம சேர்ந்தவங்க. சரிதானே? அடுத்த இன்னொரு இதொன்றுல சொன்னாங்க, அல் காலு வாரிசு மன் லா வாரிச லஹு, யாருக்கு வாரிஸ் இல்லையோ அவங்களுக்கு ஹால் என்னதாக இருப்பாரு? வாரிசா இருப்பார். ஹால்னா மாமா, உம்மட நான தம்பிமார். அப்ப முன்னுக்கு சொன்ன ஹதீஸ்ல அக்பரணி ஜிப்ரீல் அல்லா ஷைஅ லஹுமான்னு வந்தீங்க. அம்மத்துக்கு ஹாலத்துக்கு அவங்களும் உலுல் அர்ஹாம சேர்ந்தவங்க, இவங்களும் உலுல் அர்ஹாம சேர்ந்தவங்க. அப்ப இந்த இடத்துல ஹதீஸ் ரெண்டுக்கு இடையில முரண்பாடுகள் இருக்குது. அங்க இல்லைன்னு இருக்குது, இங்க குடுத்திக்குது. அப்படித்தானே? அப்ப இதுக்கு இவங்க சொல்லக்கூடிய விளக்கம் என்னண்டா, அதாவது பின்னோர்களும் ஹனஃபியாக்கள், ஹனாபிலாக்களும், மாலிகி, ஷாஃபி மதுஹபை சேர்ந்த பின்னோர்களும் சொல்லக்கூடிய விளக்கம் என்னண்டா, அதாவது ஃபர்ஸ்ட்டுக்கு ஹனஃபியாக்கள், ஹனாபிலாக்கள் தான் இந்த கருத்தை சொன்னாங்க. பின்னால வந்த முத்தாஹிரூன்கள், ஷாஃபி மதுஹபை சேர்ந்த, மாலிகி மதுஹபை சேர்ந்தவங்க அவங்களோட கருத்துல உள்ள நியாயத்தை கண்டு அந்த கருத்துக்கு அவங்களும் என்ன செஞ்சாங்க? மாறினாங்க. அப்ப என்னது சொல்றாங்க? அல் அக்பரணி ஜிப்ரீல் அல்லா ஷைஅ லஹுமா என்று சொன்னது அம்மத் ஹாலத்தை பத்தி கேட்ட நேரத்துல ஏனைய வாரிசுகள் இருந்தாங்க, அதனால அவங்களுக்கு என்ன இல்லை? பங்கு இல்லை என்ற ஒரு விளக்கம் என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. அதாவது ஏனைய அஸ்ஹாபுல் ஃபுரூத் அசபத்காராக்கள் இருக்க போய்த்து இவங்க உலுல் அர்ஹாம் என்ற வகையில இவங்களுக்கு என்ன இல்லை? பங்கு இல்லைங்கிறதான் அதுக்குரிய விளக்கம் என்று சொல்லி சொன்னாங்க. அதான் எங்களுக்கு இன்னும் தெளிவாக விளங்கலாம். இந்த காலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் காலு வாரிசு மன் லா வாரிச லஹு, வாரிசு இல்லாதவங்களுக்கு வாரிஸ். இப்ப வாரிசு இருந்தா வாரிசு இல்லைன்னு அர்த்தம். அப்படிதானே? அப்ப அசபத்காராக்கள், ஃபர்லுக்காராக்கள் இல்லாத நேரத்துல உலுல் அர்ஹாம் பங்கெடுப்பாங்கன்றதுக்கான ஆதாரங்கள் ஈக்குது. விளங்கிட்டா? அடுத்த ஸ்லைடு. இப்ப தவுல் அர்ஹாமும் பங்கு கொடுக்கணுமா தேவையில்லையான்னு கேட்டா பங்கு கொடுக்கணும் என்றுதான் ராஜிஹான முடிவாக ஈக்குது. விளங்கிட்டா? இப்ப 4 மதுஹபும் இத்திஃபாக் ஆகிட்டாங்க. 4 மதுஹபும் என்ன செஞ்சிட்டாங்க? தவுல் அர்ஹாமுக்கு கொடுக்கணும் என்றதுல என்ன ஆகிட்டாங்க? இத்திஃபாக் ஆகிட்டாங்க. ஆரம்பத்துல ஹிலாஃப் இருந்ததுக்கு பின்னால உள்ள காலங்கள் அந்த ஹிலாஃப் இல்லாம போயிடுச்சு. சரிதானே? இப்ப ஜும்ஹூர்கள் 3 கருத்துகளுக்கு மாறுறாங்க. எப்படி கொடுக்குற விஷயத்துல
வராசத் கொடுக்கணும் என்றதுல ஒத்துமைப்பட்டுட்டாங்க. ஆனா எப்படி கொடுக்கணும் என்ற விஷயத்துல என்ன செய்யறாங்க, 3 கருத்துக்கு போறாங்க. அதுல ஒன்று மதுஹபு அஹ்லி ரஹீம் என்று சொல்றது. வாரிசுகள் என்று வந்துட்டா, உலுல் அர்ஹாம் என்று வந்துட்டா எல்லாருக்கும் பங்கு கொடுக்கணும் என்ற ஒரு கருத்து இவங்களோட கருத்து. தூர சொந்தம் கிட்ட சொந்தம் ஆம்புல பொம்புல என்ன வித்தியாசம் இல்லை, சரிதானே? தூர சொந்தம் கிட்ட சொந்தம் ஆம்புல பொம்புல என்ன வித்தியாசம் இல்ல, எல்லாருக்கும் சமனா பிரிச்சு கொடுத்துட்டோம் என்றுதான் மதுஹபு அஹ்லி ரஹீம். யுஸவ்வூன பைனஹும் ஃபில் மீராஸ் பிதூனி தஃப்ரீகின் பைன கரீபின் வ பஈத் வலா பைன தக்கரின் வ உன்சா. அடுத்தது மதுஹபு அஹ்லி தன்சீல் என்று சொல்லக்கூடிய ஒன்று. இதுதான் ராஜிஹான கருத்து. எங்கட மதுஹப்ல உள்ளவங்க இந்த கருத்தை தான் என்ன செய்யறாங்க, தர்ஜீஹ் பண்றாங்க. வஹாதா ஹுவல் முஅவ்வலு அலைஹ் யுனஸிலூனல் ஃபர்அல் வாரிஸ மின் தவில் அர்ஹாம் மன்சிலத அஸ்லிஹி. இந்த தவுல் அர்ஹாம சேர்ந்து வரக்கூடிய இந்த ஆக்கலிக்கிறாங்களே, இவங்கட அசல் யாருன்னதை பாக்குறாங்க. எப்படியோ அசல்ல அஸ்ஹாபுல் ஃபுரூல சேர்ந்தவங்க அசபத்தை சேர்ந்தவங்க வரத்தானே போறாங்க. அசல்ல யார் வர போறாங்க? அப்ப நாங்க அந்த லிஸ்டுக்கு போகணும். அந்த கருப்புல சோப்புல எல்லாம் மார்க் பண்ணினோமே, கொஞ்சம் வாங்கலை. அதுக்கு ஆரம்பத்துல அந்த அகாரிபன்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்லைட்லயும் ஒவ்வொரு கலர்ல கொடுத்திருந்தோமே, அது இல்ல நல்ல மேல் அந்த என்ன மீன் ஃபர்ஸ்ட்ல இருந்து வாங்க. சரி, இதுல பாருங்க அல் ஃபரஇல முதலாவது வலது சைடுல இருக்கிற இப்ன் இப்னுல் இப்ன் பின்துல் இப்ன், இந்த 3 பேர்லயும் யார் இல்ல, உலுல் அர்ஹாம் இல்ல. ரெண்டாவது வந்திருக்கிற பின்திக்கிறாங்களே, இவங்களால இப்னு பின்த் பின்த் பின்தண்டிக்கு. அப்ப இந்த உலுல் அர்ஹாம் வந்தா நாங்க பின்த்தை தான் லிஸ்டுக்கு போடணும் கணக்கு செய்யறதுக்கு. பின்த்துக்கு என்ன பங்கோ அதே பங்கு தான் இந்த இப்னு பின்த்துக்கு பின்த் பின்த்துக்கு வரப்போகுது. விளங்கினா? யாரால வந்தாங்களோ அவங்களுக்கு என்ன பங்கு கிடைக்குதோ அதே பங்கு தான் இவங்களுக்கு என்ன செய்ய போகுது, கிடைக்க போகுது. அப்ப இந்த இப்னு பின்தோ பின்து பின்தோ பங்கெடுப்பாங்க. யாரோட பங்கெடுப்பாங்க? பின்த்துக்கு கொடுக்குற பங்கெடுப்பாங்க. சரிதானே? அடுத்த லிஸ்டுக்கு, அடுத்த ஸ்லைடுக்கு. இதுல பாருங்க, அபுல் உம்ம தவிர மத்தெல்லாம் அசபத்காராக்கள் பர்லுக்காராக்கள். அபுல் உம்மு மட்டும்தான் யாரு, உலுல் அர்ஹாம சேர்ந்தவங்களா ஆகிக்கிறாங்க. அப்ப இந்த அபுல் உம்மு யாரால வந்தவங்க? உம்மவால வந்தாங்க. அப்ப உம்மாவுக்கு என்ன பங்கோ அதே பங்கு தான் அபுல் உம்முக்கு என்ன செய்ய போகுது, கிடைக்க போகுது. அடுத்த ஸ்லைட். இதுல யாருமே ஃபர்லுக்காராக்கள் அசபத்காராக்கள் தான் எல்லாரும் இருக்கிறாங்க, உலுல் அர்ஹாம சேர்ந்த யாரும் இல்ல. அடுத்த ஸ்லைட். இதுல அகுன் ஷகீக்குடைய மகள் பின்து அஹின் ஷகீக், உக்துன் ஷகீக்காட மகன் மகள் 2 பேர் இருக்கிறாங்க. அப்ப அகுன் ஷகீக்குடைய பங்கு போடணும் பின்து அஹின் ஷகீக்கு. இப்னு உக்தின் ஷகீகா பின்து உக்தின் ஷகீகாவுக்கு நாங்க பங்கு போடணும். யாருக்குள்ள பங்கு? உக்துன் ஷகீகாட பங்கு போடணும். விளங்குதா? இப்ப அதாவது யார் அசலோ அசலுக்கு என்ன பங்கு கொடுக்குறோம் அதே அசல் பங்கு தான் நீங்க உலுல் அர்ஹாமும் வரப்போகுது. எந்த அசனால வந்தாங்க? அதாவது அசபத்காரருடைய அசல்ல வந்தா அசபத்தாக பார்க்கணும், பர்லுக்காராக்கள் அசல்ல வந்தா பர்லுக்காராக்களா பார்க்கணும். சரிதானே? அடுத்தது பின்து அஹின் லியாப் அஹுன் லியாபுடைய தானத்துல இருப்பாங்க. இப்னு உக்தின் லியாப் பின்து உக்தின் லியாப் உக்துன் லியாபுடைய தானத்துல இருப்பாங்க. அப்ப அதுல ஹஜ்பெல்லாம் நடக்கும், அதெல்லாம் வரும். அதாவது நாங்க அசல போட்டு கணக்க செஞ்சு இந்த ஃபரஐ கொடுக்குறோம். சரிதானே? அதனாலதான் இந்த சார்ட்டை நான் செஞ்சேன். அப்பதான் நான் கொஞ்சம் விளங்கப்படுத்துறதுக்கு லேஸ் ஆகிக்கும். அடுத்தது இப்ப அகுன்லியும் உக்துன்லியுமுக்கு என்ன பங்கோ அதே தான் அவங்களோட பிள்ளைகளுக்கு என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். அம்முன் ஷகீக்குள்ள பங்கு தான் பின்து அம்மின் ஷகீக்கு கொடுக்கப்படும். அம்மத்தின் ஷகீகா இப்னு அம்மத்தின் ஷகீகா பின்து அம்மத்தின் ஷகீகா இந்த 3 பேருக்கும் வாப்பக்கு என்ன பங்கோ அந்த பங்கு வரும். ஏன் வாப்பா தானே அசல் அவங்களுக்கு. அவங்களுக்கு அசல் யாரு? வாப்பா. வாப்பாவால தானே அந்த உறவு வருது, ஹவாஷில் அப். அதனால அத மாதிரிதான் அம்முன் லியாபுக்கு இந்த பிள்ளைக்கு பின்து அம்மின் லியாபுக்கு அம்முன் லியாபுக்கு என்ன பங்கோ அது. அம்மத்துன் லியாப் இப்னு அம்மத்துன் லியாப் பின்து அம்மத்துன் லியாப் அவங்களுக்கு அவங்களோட அசல்ல பங்கு அபுடைய பங்கு வரும். அம்முன்லியும்
இப்னு அம்மின் லியும் பின்து அம்மின் லியும், அம்மத்துன் லியும் இப்னு அம்மத்தின் லியும் பின்து அம்மத்தின் லியும் எல்லாம் வாப்பட வழியில வந்தவங்க, வாப்பாக்கு என்ன பங்கோ அதே பங்கு. அப்புறம் ஹவாஷிலும் இந்த 6 பேருக்கும் உம்மட பங்கு. அடுத்த 6 பேருக்கும் உம்மட பங்கே தான், அடுத்த 6 பேருக்கும் உம்மட பங்கே தான். சரி, இது விளங்கினு தானே? அபு அம்முன் ஷகீக் இது ரெண்டு அபு தானே. ஓ நாங்க குழுலாம் பேசுறது பின்து அம்மின் ஷகீக் அம்முன் ஷகீக்குடைய தானது வருவாங்க. இப்னு அம்மத்தின் ஷகீகாங்க வந்து அபூட தானது வரும். ஓ அப்ப பின்து அம்மின் ஷகீக்குல இப்னு அம்மத்தின் ஷகீகா வந்து பங்கு கூட எடுப்பாங்க. அது முன்னுக்கு அந்த படித்தனம் உண்டிக்குதே. இப்னு அம்மி ஷகீக்குக்கும் அபுக்கும் இடையில அம்மத்தும் ஷகீகா உண்டால தானே வந்தாங்க, விளங்கினா? அப்ப அங்க வந்து அந்த அம்மோட தரஜா உண்டிக்கு, அதனால அங்கதான் போகும். சொல்றானுங்களா? அதாவது இப்னு அம்மத்தின் ஷகீகாவுக்கும் அபுக்கும் இடையில ஒத்தர் ஈக்குது யாரு? அம்மத்தும் ஷகீகா. பின்து அம்மி ஷகீக்குக்கும் அபுக்கும் இடையில அம்முண்டிக்குது, விளங்கினா? அப்ப அம்முக்கு நேரடியா ஃபர்ஸ்ட் போகுது, அதனால அங்க அம்முடைய இடத்துக்கு வாரதுனால இவங்களுக்கு பங்கு கிடைக்காது. இவங்க 2ஆம் தரஜாலே ஈயாங்க, அவங்களும் 2ஆம் தரஜாலன்றதுக்கு அவங்க 1ஆம் தரஜா மாறிதான். அசபத்தோட தொடர்பு, நெருங்கிய தொடர்பு அவங்களுக்கு தான். நீ இல்ல பின்து அம்மின் ஷகீக், பின்து அம்மின் ஷகீக்கு தான் தொடர்பு அவர்கிட்ட கூட. ஏன் அவங்களுக்கும் வாரிசுக்கும் இடையில யாரும் இல்லை, இவங்களுக்கும் வாரிசுக்கும் இடையில இன்னொரு துல்லர்ஹாம் நீக்கிறாங்க. அதனால இவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு தான் பங்கு போகும், குவத் அவங்க தான் நீக்கும். சரிதானே? அப்ப நாங்க கணக்கு போட சொல்ல எப்படி போடணும்? அசலுக்கு என்ன கணக்கோ அதே கணக்க போடணும். போட்டு இந்த ஃபரதுக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். உதாரணத்துக்கு நாங்க பார்ப்போம், பின்து பின்தொண்டிக்குது என்ன, பின்துக்கு போடுற கணக்க போடணும். இந்த பின்துக்கு என்ன பங்கு? நிஸ்பு. சரி, அடுத்தது இப்னு உக்தின் ஷகீகா. உக்தின் ஷகீகாக்கு என்ன பங்கு? அசபத் மஅல் கைர். சரியா? பின்து அஹின் லியாப், அஹுன் லியாபுடைய நிலைமை என்ன? ஹஜிப் ஆகிறார். யாரால? இந்த உக்துன் ஷகீகா ஹஜிப் ஆக்குவாங்க அஹுன் லியாப. ஏன்? உக்துன் ஷகீகா அசபத் மால் கைரானா அஹுன் ஷகீகுடைய அந்தஸ்து போய்த்திடுவார். அப்ப அஹுன் ஷகீகா அஹுன் லியாப ஹஜிப் செய்யற மாதிரி உக்துன் ஷகீகாவும் என்ன செய்வாங்க? ஹஜிப் செய்வாங்க. அப்ப என்ன செய்வோம்? சொத்தை 2 பிரிப்போம், 2 பிரிச்சு இவங்களுக்கு ஒரு பங்கு கொடுப்போம், இவங்களுக்கு ஒரு பங்கு கொடுப்போம். அசபத் என்ற வகையில இவருக்கு என்ன இல்லாம போகும்? பங்கு இல்லாம போகும். சரிதானே? அடுத்த மذهب அஹ்லில் கராபா. அவங்க என்ன செய்வாங்கன்னா, யாதபிருன குர்பத் தரஜா சும்ம குவத்தல் கராபா கல் அசபா. அவங்க முழுமையாகவே எல்லாரையும் அசபத்தை தான் பார்ப்பாங்க, ஃபர்லுக்காராக்களை பார்க்க மாட்டாங்க. ஃபர்லுக்காராக்களோட வகையில அவங்க அந்த கண்ணோட்டத்துல பார்க்க மாட்டாங்க, முழுக்க அசபத்தவுடையவர்களாக பார்ப்பாங்க. பார்த்துட்டு அங்க புனுவத் உஹுவத் உமூமத் என்று சொல்லி நாங்க பிரிச்சோமே, உபுவத் என்று சொல்லி, அதில் உள்ள ஜிஹத்துடைய அடிப்படையில பார்ப்பாங்க. யார் மேல் அந்தஸ்துல ஈகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் பங்கு கொடுப்பாங்க, மற்றொருத்தருக்கும் என்ன இல்லை? பங்கு இல்லை. சொல்றீங்களா? மதுஹபு அஹ்லில் கராபா என்று சொல்லக்கூடியவங்க பங்கு கொடுக்கிற முறை எப்படி? கிட்டிக்கிறவங்களை மட்டும், கூவத்துல கூடினவங்க, கிட்ட இருக்கிற அக்ரபாக அக்குவாவாக ஈக்கிறவங்களுக்கு பங்கு கொடுப்பாங்க, மத்தாக்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க? பங்கு கொடுக்க மாட்டாங்க. சரி, அவங்க இந்த அஹ்லுல் கராபா என்று சொல்லக்கூடியவங்க இப்படி பிரிக்கிறாங்க, 4 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று மையன் தசிபு இலல் மையித், மையத்தோட அவங்களோட நசபு பேத்து சேருது. விளங்கினா? அவுலாதுல் பனாத், அவுலாது பனாத்தில் இபுன், பின்துல் இபுன், இபுனுல் இபுன் அவங்களோட பிள்ளை. இல்ல பின்துல் இபுன் பின்த் 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 இபுன் பின்த் என்று சொல்லக்கூடியவங்க. விளங்கினா? சொல்றாங்களா? பின்துல் இபுனுடைய பிள்ளைகள் அவுலாதுல் பனாத், பின்துடைய பிள்ளைகள் அவுலாதுல் பனாத். அடுத்து அவுலாது பனாத்தில் இபுன், பின்துல் இபுனுடைய பிள்ளைகள்.
அடுத்த மையந்தசிபு இலைஹில் மையத், மையத் அவரோட போயிட்டு சேருது. அல் ஜத்து வல் ஜத்தத்து அல் ஃபாசிதாத், ஃபாசிதான ஜத்தும் ஜத்தாவும். அடுத்த மையந்தசிபு இலா அபவையில் மையத், மையத்துடைய பெற்றோர்களோட சேரக்கூடியவங்க. அவுலாதுல் அஹவாத் வபனாத்துல் இஹ்வா, சகோதரிகளுடைய பிள்ளைகள், 3 வகையான சகோதரிகளோட பிள்ளைகளும் வருவாங்க. விளங்கினா? பனாத்துல் இஹ்வா லிகைரி உம்மட வழி அல்லாத, அப்படின்னா வாப்பட வழியில வந்த, வாப்பட வழியில என்ன அஹுன் ஷகீக் உஹ்துன் ஷகீகாவுடைய பொம்பளை பிள்ளைகள். அடுத்த அவுலாது அவுலாதில் அஹுன்லி உஹ்துன்லி உடைய பிள்ளைகள். சரிதானே? சொல்றாங்களா? அவுலாதுல் அஹவாத் சகோதரிகளுடைய பிள்ளைகள், சகோதரிகள் என்று வர சொல்ல உஹ்துன் ஷகீகா உஹ்துன் லியப் உடைய ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ள எல்லாம் வரும். வபனாத்துல் இஹ்வா லிகைரி அதுலயும் உம்மட வழி இல்லாத, அப்படின்னா அஹுன் லியப் அஹுன் ஷகீக் உடைய பொம்பளை பிள்ளைகள், ஆம்பளை பிள்ளைகள் அசபத்துல வராங்க. அதனாலதான் லிகைரி என்று போட்டிக்கிறேன். லிகைரி அதான் அகவாத்துக்கும் இஹ்வத்துக்கும் இந்த சட்டம் வரும், உம்மட வழியில் இல்லாதவங்க. அடுத்த அவுலாது அவுலாதில் அஹுன்லி உஹ்துன்லி உடைய பிள்ளைகள், ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ள எல்லாம். அடுத்த மையந்தசிபு இலா ஜத்தையில் மையத், மையத்துடைய அப்பா ஆட்சி அப்பாவுக்கு சேரக்கூடியவங்க. அல் அமாமு லில் உம்மட வழியில் உள்ள மாமமா சாச்ச பெரியப்பா. வல் அம்மாச்சு வல் அஹ்வால் வல் காலாத், மாமிமார் வாபட தாத்த தங்கச்சிமார். அஹ்வால் உம்மட நான தம்பிமார். வல் காலாத் உம்மட தாத்த தங்கச்சிமார். வஅவுலாதுஹும் இவங்களோட பிள்ளைகள் எல்லாம். சரிதானே? இதுல எனக்கு ஒன்று உடுபட்டிக்கு பனாத்துல் அமாம் உடுபட்டிக்கு. யாரு? பனாத்துல் அமாம் உடுபட்டிக்குது. உங்களுக்கு டியூட்ஸ்ல சந்து பட்டிக்கா பனாத்துல் அமாம் என்று இல்லையா? பனாத்துல் அமாம் ஒன்றும் போட்டுக்கோங்க. பனாத்துல் அமாம் லிகைரி என்று போட்டுக்கோங்க. எப்படி? பனாத்துல் அமாம் எது இடத்துல போட்டுக்கொண்டா மிச்சம் நல்ல பிரக்கட்டோட. பனாத்துல் அமாம் லிகைரி முதலாவதே போடுங்க, ஏன்னா அவடத்திட்ட போட்டா தான் நல்ல. இல்லாட்டி இங்க போட்டாலும் சரி, இந்த இடத்துல போட்டாலும் சரி. அடுத்தது உலுல் அர்ஹாமுக்கு வராசத் கொடுக்கறதுக்குள்ள நிபந்தனை, ஃபர்லுக்காராக்களோ அசபத்காராக்களோ என்ன செய்யக்கூடாது? ஈக்க கூடாது. அது எந்த மதுஹபாக இருந்தாலும் சரி, 3 மதுஹபிகளே, அஹ்லுல் கராபான மதுஹபாக இருந்தாலும் சரி, அஹ்லுர் ரஹீமுடைய மதுஹபாக இருந்தாலும் சரி, அஹ்லு தன்சீலுடைய மதுஹபாக இருந்தாலும் சரி. அடுத்தது சரி, இப்ப துல் அர்ஹாமுடைய விஷயம் முடிச்சு. எங்களுக்கு பாரமான பாடத்துக்கு கேட்கிற அந்த முனாசகார பாடம் மட்டும்தான். அடுத்து இப்ப இதுகள் கொஞ்சம் வரும். அல் ஹுன்சா என்று சொல்லக்கூடிய அமைப்புல யாராவது இருந்தால், இப்ப பொதுவாக அல்லாஹ்வுடைய படைப்புகள்ல ஒன்றோ ஆண் என்று அல்லது பெண் என்று தான் நீக்கணும். ஹுன்சாவாக இருந்தாலும் இப்ப எங்களுக்கு தான் எங்களுக்கு அது ஆம்பளையா பொம்பளையான்றது பிரச்சனை, விளங்கினா? ஆனா அல்லாஹ் கிட்ட ஒன்றோ ஆம்பளையா ஈக்கும் அல்லது பொம்பளையாக ஈக்கும். என் குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்? யஹ்லுகு மா யஷா யஹபு லிமன் யஷாஉ இனாஸா வ யஹபு லிமன் யஷாஉ துக்கூர் அவ் யுஸவ்விஜுஹும் துக்ரானன் வ இனாஸா வ யஜஅலு மன் யஷாஉ அகீமா. சிலாக்களுக்கு ஆம்பளை பிள்ளைய கொடுக்குறான், சிலாக்களுக்கு பொம்பளை பிள்ளைய கொடுக்குறான், சிலாக்களுக்கு ஆம்பளை பொம்பளை ரெண்டையும் கலந்து என்ன செய்யறான்? கொடுக்குறான். சிலாக்களை அகீமாக என்ன செஞ்சுக்கிறான்? வச்சிக்கிறான் என்று சொல்லி சொல்றான்.
அப்ப அங்க யாருக்கும் ஹுன்சா கொடுக்குறேன்னு சொல்லி என்ன செய்யல, சொல்லல. அப்படிதானே? அப்ப ஹுன்சா என்று சொல்லக்கூடியவங்க ஒன்றோ ஆணாக ஈக்கணும் அல்லது பெண்ணாக ஈக்கணும். இப்ப ஹுன்சா என்றா என்னது? ஆண் உறுப்பு பெண் உறுப்பு ரெண்டும் ஈக்கிறக்கூடியவங்களுக்கு சொல்றது. ஆண் உறுப்பும் இருக்குது பெண் உறுப்பும் இருக்குது என்று சொல்லக்கூடியவங்களுக்கு தான் ஹுன்சா என்று சொல்ல. அல்லது ரெண்டுமே இல்லை, ஆண் உறுப்பும் இல்லை பெண் உறுப்பும் இல்லை என்று சொல்லக்கூடியவங்களுக்கு ஹுன்சா என்று சொல்றது. அப்ப ஜாஹிலியா காலத்துல ஆமிர் இப்னு லரீப் என்று சொல்லக்கூடிய ஒரு ஞானி, ஒரு ஹக்கீம் ஒன்று இருந்தார். அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்கள்ட்ட தான் என்ன செய்வாங்க, போயிட்டு தீர்வு காணுவாங்க அந்த காலத்தில் உள்ள மக்கள். அப்ப ஒரு நாள் ஒரு பொம்பளைக்கு ஒரு புள்ளை இந்த மாதிரி கிடைச்சிட்டு, ஆண் உறுப்பும் இருக்குது பெண் உறுப்பும் இருக்கக்கூடிய ஒரு புள்ளை ஒன்று கிடைச்சிது. இப்ப இது பெரிய செய்தியாக மாறிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு அந்த காலத்துல அப்படி ஒரு இது உண்டு ஈக்கல்ல. இப்படியான ஒரு அபூர்வமான ஒரு நிகழ்வாக நடந்ததுனால அந்த செய்தி பெரிய வைரலா போயிடுச்சு. அப்ப அந்த டைம்ல போனாங்க, போயிட்டு இவர்கிட்ட கேட்டா இப்ப இவருக்கும் குழப்பம் ஆயிக்குது. இப்ப இவர் பதில் சொல்லல. ஆம்பளை பொம்பளைன்னு தடமாறுறார். ஆனா அவங்க ஏற்றுக்கொள்றாங்க இல்ல சமூகம். இப்ப இவரு பெட்ல போயிட்டு படுத்து கொண்டு தூங்குறாரு இல்ல, தூக்கம் போதில்லை, அங்கே பெறல்றாரு இங்கே பெறல்றாரு, தூக்கம் போதில்லை, யோசனை மிஞ்சி. அப்ப இவங்கட அடிமை பொம்பளை ஒண்டின்னாங்க. அவன் பார்த்தா ஏதோ என்னது இதுல 2 யா பட்டிக்குது, 1 யா படணும். பக்காலத்துல ஜாரியத்துக்கும் 1 யா படணும். உங்களத்துல எப்படி 2 ஜா வைக்கதா, 1 யா படணும். டைப்பிங் அவசரத்துல யார் 2 பட்டிப்பார். அப்ப அவங்களோட ஜாரியா சொன்னாங்க, தஇல் ஹால் வஹக்கிமில் மபால், நீங்க இந்த நிலைமையை விட்டு போட்டுருங்கோ, சிறுநீர் கழிக்கிற இடத்த வச்சு தீர்ப்பு செய்யுங்க. ஆண் உறுப்பால சிறுநீர் போகுதுன்னா ஆம்புலன்னு முடிவு சொல்லுங்க, பெண் உறுப்பால சிறுநீர் போகுதா என்னன்னா என்னது பெண் என்று சொல்லுங்க. சரி, அதே பின்னால சரி உலமாக்கள் ஹிலாஃபுகள் இந்த இடத்துல இந்த தஇல்ஹால் வஹக்கிமில் மபால் என்று சொல்லக்கூடிய வார்த்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதும் வந்திக்குது. அதாவது தஇல்ஹால் வஹக்கிமில் மபால் அல்ல, மின் ஹைசு யபூல் என்ற வார்த்தை பாவிச்சுக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய ரிவாயத் கொண்டு வந்திக்குது. என்னது மின் ஹைசு யபூல் என்று சொல்லி ஒரு வார்த்தை பாவிச்சாங்க. அந்த புல்ல எதால சிறுநீர் கழிக்குதோ அதை வச்சு ஹுக்கும் செய்யறேன்னு சொல்லி. சரி, உலமாக்கள் இப்ப எங்களுக்கு பிரச்சனை இப்ப எங்க வரும் தெரியுமா? இப்ப 2 இடத்தாலையும் சிறுநீர் வந்தா என்ன செய்யற? ஆம்பளை என்ன முடிவு செய்யறா, பொம்பளை என்ன முடிவு செய்யறான்னு ஒரு பிரச்சனை வரும். விளையினா சில இது வேறு வேறு சில அடையாளங்கள் சொல்லிக்கிறாங்க. அவங்களோட நடத்தைகள் எல்லாம் முழுக்க பெண்களை போல இருந்தா பெண் என்ற ஹுக்கும் செய்யற, ஆணை போல இருந்தா என்னது ஆனந்து முடிவு செய்யற. அதாவது ஹுன்சா முஷ்கில் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கு. ஹுன்சா முஷ்கில் அப்படின்னா குழப்பமாகவே இருக்குது. என்ன முடிவு, ஆம்பளையா பொம்பளையான முடிவு செய்யவே கஷ்டமா இருக்குது என்று வாராங்களுக்கு தான் நாங்க இப்ப பேச போற சட்டம். இப்ப நாங்க பேச போற சட்டம் அப்ப எங்களுக்கு ஹுன்சான்றது நல்லா தெரியும். ஆனா ஆண்பிள்ளைக்கு சாதகமாக அவங்களோட நடவடிக்கை ஈகிறன்னா ஆம்பளை என்ற ஹுக்குமோ பண்ணிடுவோம். அவங்களோட நடவடிக்கைகள் பெண்களுக்கு ஷார்பான அமைப்புள்ள நடவடிக்கைகளாக இருந்தன்னா பொம்பளை என்னதை நாங்க முடிவு செஞ்சு பொம்பளைக்குள்ள வராசத்தை கொடுப்போம். ஆம்பளையோட நடவடிக்கை ஆகியிருந்தா ஆம்பளைக்குள்ள வராசத்தை கொடுப்போம், பொம்பளைக்குள்ள நடவடிக்கை ஆகியிருந்தா பொம்பளைக்குள்ள வராசத்தை கொடுப்போம். இந்த ஹுன்சா முஷ்கில்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க தானே, ஒன்றும் விளங்குதில்லை. ஆம்பளைக்குள்ள நடவடிக்கை பொம்பளைக்குள்ள நடவடிக்கை ஒன்றுமே விளங்குதில்லை என்று சொல்லக்கூடிய அந்த ஹுன்சா முஷ்கில்னு வர அவங்களோட விஷயத்துலதான் நாங்க இப்ப என்ன செய்ய போறோம், பேச போறோம். ஹனஃபிகளுடைய கருத்து என்னன்னா, ஹுன்சாவுக்கு பங்கு கொடுக்கணும். அதாவது ஆணண்டு கற்பனை செய்யணும், ஒரு பங்கு போடணும், பெண்ணொண்டு கற்பனை செஞ்சு ஒரு பங்கு போடணும்.
போட்டு ரெண்டுலயும் எது குறைஞ்ச பங்கு வருதோ அந்த குறைஞ்ச பங்கை கொடுப்போம். அப்ப ரெண்டு மாதிரி கணக்கு செய்யணும். ஆம்பளையாக கற்பனை செஞ்சு ஒரு கணக்கு செய்யணும், பொம்பளையாக கற்பனை செஞ்சு ஒரு கணக்கு செய்யணும். செஞ்சு அதுல அதாவது குறைஞ்ச கணக்கு எதுல வருதோ அதை கொடுக்கணும். குறைஞ்ச கணக்கு எது வருதோ அதை கொடுக்கணும். ஹுன்சாவுக்கு தான் அந்த சட்டம் அவங்கள்ட்ட. யாருக்கு? ஹுன்சாவுக்கு. ஷாஃபி மதுஹபை சேர்ந்தவங்க ஹுன்சா முஷ்கில் தான். இது பேசுற முழுக்க இப்ப நாங்க யாரத்தான் ஆம்பளையோட நடவடிக்கை வந்துட்டா ஆம்பளைக்குள்ளது கொடுப்போம், பொம்பளையோட நடவடிக்கை வந்துட்டா பொம்பளைக்குள்ள பங்க கொடுப்போம். இது முஷ்கிலாக இருக்கக்கூடியவங்களோட பங்குல தான் நாங்க இப்ப இதை பேசுறது. சரிதானே? ரெண்டு மாதிரியும் கணக்கை பார்த்து எது குறைஞ்ச கணக்கோ அதை கொடுக்கணும் என்றது ஹனஃபிகளோட கருத்து. ஆனா யாருக்கு? ஹுன்சாக்கு மட்டும். மத்தாக்களுக்கு அவங்களோட பூர்த்தியான கணக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும் என்று. ஷாஃபி மதுஹப்ல சொன்னாங்க ஹுன்சாக்கு மட்டும் அந்த வேலை செய்யலாம். எல்லா வாரிசுக்கும் நாங்க என்ன செய்யணும்? குறைஞ்ச கணக்கை கொடுக்கணும், மத்தத்தை எடுத்து வைக்கணும். நிலைமை தெளிவாகிற வரைக்கும் என்ன செய்யணும்? மத்தத்தை எடுத்து வைக்கணும். நிலைமை தெளிவானதுக்கு பின்னால அந்த நிலைமைக்குள்ள மாதிரி நாங்க என்ன செய்யணும்? கொடுக்கணும் என்று. ஹனஃபிகள் சொல்ற ஹுன்சாக்கு மட்டும் அகல்லுன் நசீபைன கொடுக்கணும் என்று. ஷாஃபி மதுஹப்ல சொல்ற ஹுன்சாக்கு மட்டுமல்ல எல்லா வாரிசுக்கும் அகல்லுன் நசீபைன தான் என்ன செய்யணும்? கொடுக்கணும். மாலிகி மதுஹபை சேர்ந்தவங்க சொல்றது ஹுன்சாக்கு நடுத்தரமான ஒன்று செய்யணும். அப்படி என்றா விகிதாசார அடிப்படையில மசாலாவை ரெண்டு முறையில செய்யணும். செஞ்சிட்டு ரெண்டாலையும் கிடைக்கிற பங்கை சேர்க்கணும். சேர்த்து அரைவாசிக்கு பிரிக்கணும். ஆம்பளை என்று கணக்கு போடணும், பொம்பளை ஒன்று கணக்கு போடணும். இப்ப ஹுன்சாக்கு ஆம்பளை என்றா இவ்வளோ, பொம்பளை என்றா இவ்வளோன்னு வருமே. அப்புறம் அந்த ரெண்டையும் சேர்த்து சரியா பிரிக்கிற அரைவாசிக்கு. மாலிகி மதுஹப்ல அன்னலில் ஹுன்சா முத்தவசித்தன் நசீபைன் ஃபதுஹல்லுல் மஸ்அலத்து ஹல்லைன் சும்ம யுஜ்மஉ நசீபுஹு ஃபில் ஹல்லைன் வ யுக்ஸமு அலா ஸ்னைன். இன்னும் எத்தனை ஸ்லைடிக்கு இந்த ரபுல் அர்ஹம்ட முடியறதுக்கு? 2 கொஞ்சம் பார்ப்போமே அதை எப்படி இந்த டைம் ஈக்கா இல்லை அது இந்த அடுத்தது என்ன? இது ஹம்லோட சம்பந்தப்பட்டது தானே. 2 ஸ்லைட் தான் வந்தீங்க, அவ்வளோதான் வந்தீங்க. அப்படியா? சரி. நான் கணக்கு ஒன்று செஞ்சு பார்ப்போமா? இதில் 3 மாதிரியும் செய்வோமா இல்லாட்டி ஒரு மாதிரி செய்வோமா? ஷாஃபி மதுஹப் அமைப்புல செய்வோம். நாளைக்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை தானேண்ணா எங்களுக்கு நேரத்தோட முடிக்கலும் போல இருக்குது. சரி. பார்த்து زوج அஹுன் ஷகீக் ஹுன்சா. சரி, இப்ப இவங்க தான் ஒன்று அஹுன் ஷகீக்காக அல்லது உஹ்துன் ஷகீக்காவாக என்ன செய்யப்பட வேண்டியவங்க, கற்பனை செய்யப்பட வேண்டியவங்க. இப்ப நாங்க 2 மாதிரி கணக்கு செய்வோம். ஜோஜுக்கு எவ்வளோ? நிஸ் ஏன் பிள்ளைகள் இல்லை. உம்முக்கு சுலுஸ். ஏன் சுலுஸ்? ஒத்தர்தான் மன்னிக்கு, பிள்ளைகள் இல்லை. அப்ப இவங்களுக்கு அஹுன் ஷகீக் என்று கற்பனை செஞ்சா அசபத், உஹ்துன் ஷகீகா என்று கற்பனை செஞ்சா நிஸ். சரிதானே? இப்ப நாங்க அஹுன் ஷகீக் என்ற கற்பனையில தான் கணக்க செய்யறோம். பங்கன்னா இந்த போமாசி
போமாசி என்ன 6 6 அரைவாசி 3 6 3 பிரிச்சா 2 1 பேலன்ஸ் சரியா 6ல 1 கிடைக்குது அஹுன் ஷகீகண்டா இதே உக்துன் ஷகீகாவாக கற்பனை செஞ்சா ஜௌஜுக்கு நிஸ்பு உம்முக்கு சுலுஸ் உக்துன் ஷகீகா என்று கற்பனை செஞ்சா என்னது நிஸ் மசாலா என்ன செய்யும் அவுலாகும் அப்படிதானே 6 3 2 3 அப்ப 6 8க்கு என்ன செஞ்சுக்குது அவுலாகி சரியா இப்ப இங்க கிடைக்கிறது 8ல 3 இங்க கிடைக்கிறது 6ல 1 எது பெருசி 6ல 1 பெருசா 8ல 3 பெருசா பாருங்க 6 8 48 6 3 18 8 1 8 எது பெருசு 8ல் 3 பெருசு அப்ப சிறுசி 6ல 1 இதைத்தான் நாங்க கொடுப்போம் அப்ப 48ல என்னது இவங்களுக்கு 3 இவங்களுக்கு கொடுக்கிற 8ல 3 சரியா இவங்களுக்கு கொடுக்கிற 8ல 2 இவங்களுக்கு கொடுக்கிற 6ல 1 சரியா இவங்களுக்கு அக்கல்லே இது இவங்களுக்கு அக்கல்லே இது அல்லாஹு அலம் சில நேரம் நீக்கலாம் சில நேரம் என்ன செய்யலாம் அப்படி வரக்கூடும் ஏன்னா அந்த சில நேரங்கள்ல எப்படி வருமெண்டா அந்த தண்ட பிள்ளைகள்ட குறைய மறைச்சு வளர்க்கிறா கழிக்கிறாங்களே தனக்கு புள்ள பிறந்தீக்கும் புள்ள பிறந்தா அந்த ஃபெஸ்ட்டுக்கே அவங்களுக்கு தானே நிலைமை தெரிய வர ஊராக்களுக்கு தெரிய வர முந்தி அப்ப தண்ட மானம் இதுல பறிபோகும் என்று சொல்லக்கூடிய கருதக்கூடியவங்க அதை காட்டிக்கொள்ள மாட்டாங்க மத்தாக்களுக்கு சமூகத்துக்கு இது தெரியாம அப்படியே மறைச்சு இது பண்ண பார்ப்பாங்க இந்த மாதிரி டைம்கள் இந்த பிரச்சனைகள் என்ன செய்யும் வரும் இதுல வந்து 2 மாநிலம் வந்து ரவுஜுக்கு 3 இதுல கிடைக்குது 6ல 3 இதுல கிடைக்குது 8ல 3 சரியா இப்ப நாங்க இதுல எப்படி செய்யணும் இப்ப நான் 6 8 48 அப்படிதானே 8 3 24 சரியா 8 2 16 8 1 8 இங்க 6 போட்டு பார்த்தா 6 3 18 இடம் தான் சிக்கலாய் இப்படி நான் எழுவுறேன்னா அப்ப 48ல 18 கொடுக்குறா 48ல 24 கொடுக்குறா விளங்கிட்டா அப்படிதான் பார்க்குறேன் நான் கொஞ்சம் இடம் எடுத்து எழுவவா இல்லாட்டி போதுமா தேவையில்லை இப்ப இங்க 8 போட்டு போயிருக்கிற 8 6 48 அதே இங்க 6 போட்டு போயிருக்கிற 6 8 48 ரெண்டு சரிதானே இப்ப இந்த வார கணக்கை இந்த 8ஆல பெருக்கணும் 8 3 24 8 2 16 8 1 8 இதுல வாரத பெருக்கணும் 6 3 18 6 2 12 6 3 18 விளங்கினா அதே போல உங்களுக்கு விளங்கும் 2லையும் கணக்கு போட்டு தானே எதை கொடுக்குறேன் சரி
இப்போ 24 18 கேட்டா 18 கொடுப்போம். சரியா? 8 3 24 6 3 18 எது பெருசு? அப்ப சிரிச்சத்தானே கொடுக்கணும். அப்ப 18 தான் கொடுக்கணும். எது சிரிச்சன்னு தான் கேட்கணுமே, அப்பதான் குழம்பாது. 8 2 16 6 2 12 16 கொடுக்குறா 12 கொடுக்குறா 12 கொடுக்கணும். 8 1 8 6 3 18 எதை கொடுக்கணும்? 8 கொடுக்கணும். அப்ப 10 எடுத்து வைக்கணும். சரியா? இதுல 12 கொடுக்கணும், இதுல 18 கொடுக்கணும். அப்ப இதுல 6 எடுத்து வச்சுப்படும், இதுல 4 எடுத்து வச்சுப்படும். அப்படித்தானே? 16ல 12 கொடுத்தா 4 பேலன்ஸ், 24ல 18 கொடுத்தா 6 பேலன்ஸ். அந்த 10 தான் நீங்க பேலன்ஸ் ஆக போகுது. ரெண்டுலையும் கணக்கு எடுக்கப்படாது. மொத்தம் 20 பேலன்ஸ் ஆகுதுன்னு பார்க்கப்படாது. விளங்கினா? இவரு 18 எடுக்கிறவராக தகுதி ஆகிட்டா இவங்க 16 24க்கு தகுதியாகும். இந்த 12 18க்கு தான் தகுதி ஆகுவாங்க. இவர் 8 எடுக்கிறது தகுதியானவங்களா இருந்தா இவங்க 12 என்னது 16 24 எடுக்கிறது தகுதி ஆகுவாங்க. குழப்பி கொள்ளாம பார்த்துக்கொண்டா சரி. சரி, இதை நான் செப்பரேட்டா எழுவினா நல்ல போல என்ன படுது, அப்படி செய்வோம் நாங்க. இப்ப நாங்க இவெடுத்துட்டு இடம் எடுக்காம இவெடுத்துட்டு எடுப்போம். ஜௌஜ், உம்மு, உஹ்துன் ஷகீகா அல்லது அஹுன் ஷகீக், அப்படித்தானே? ஹும்சாவா ஆகிக்கிறதுனால இப்ப 24 16 18 48 சரியா? இந்த கணக்கின் பிரகாரம் 8 3 24 8 2 16 8 1 8 24 16 8. இந்த கணக்கின் பிரகாரம் 6 3 18 6 2 12 6 3 18. இதுல அகல்லுன் நசீபைன் இது 8 கொடுப்போம். இதுல அகல்லுன் நசீபைன் 12 18 கொடுப்போம். சரியா? இவங்க 18 கொடுத்தீங்க, இவங்களுக்கு 12 கொடுத்தீங்குது, இவங்களுக்கு 8 கொடுத்தீங்க. பேலன்ஸ் ஆனது 10. 18 12 30 30 மட்டும் 38. 48ல 38 கொடுத்தீங்க, மற்ற 10 என்ன செஞ்சீங்க? எடுத்து வச்சு. எடுத்து வச்ச 10ல இவங்க உஹ்துன் ஷகீகாண்டு கன்ஃபார்ம் ஆனால் அந்த 10 அவங்களுக்கு என்ன செய்வோம்? கொடுத்து 18 ஆக்கிடுவோம். அப்ப இவங்களோட பங்கு ஏற்கனவே கொடுத்த சரி, அகல்லுன் நசீபைன் குடுபட்டி. சரியா? இவர் அஹுன் ஷகீக்ங்கிறது கன்ஃபார்ம் ஆனால் அந்த 10ஐயும் நாங்க இவங்களுக்கு கொடுக்க மாட்டோம். ஏன் 8 தானே கிடைக்கணும். அந்த 10ல 4 இவங்களுக்கு கொடுக்கணும். இவங்களுக்கு 4 குறைச்சே கொடுத்தீங்க ஏற்கனவே, இவங்களுக்கு 6 கொடுக்கணும். ஏற்கனவே 6 குறைச்சே கொடுத்திக்கணும். விளங்குதா? அப்ப ஷாஃபி மதுஹப் தான் இவர்கிட்ட கொஞ்சம் என்னதான் ஆகிக்குது, மற்ற மதுஹப்புகளை விட இதாகி. சரி, மாலிகி மதுஹபின் பிரகாரம் என்ன நடக்கும்? இந்த 18 8 ரெண்டையும் கணக்கு கூட்டணும். கூட்டினா 26. 26ல 13 கொடுப்போம் மாலிகி மதுஹப்ல. ஹனஃபி மதுஹப்ல என்ன செய்வாங்க? இவங்களுக்கு 24, இவங்களுக்கு 16, இவங்களுக்கு 8 என்ற அமைப்புல கொடுத்துட்டுவாங்க. குறைஞ்ச கணக்கு. சரியா? அது பிரச்சனை இல்லை. ஓ சரி. அஹுன் ஷகீக் முடிவாவினா ஆகுடன் முடிவான 8. இன்னொரு 5 நிமிஷம் இருக்குது. 18.
அடுத்த பாடத்தை நாங்கள் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா அடுத்த ஹம்லுடைய பாடம் வருது. அப்புறவு சரி, அடுத்த ஸ்லைட் ஹம்லுடைய பாடம் தான் அடுத்தது வந்து மஃகூதுடைய பாடம் என்ன ஒன்றிக்குது. அதே பிறகு கர்கா ஹதுமா என்று சொல்ல, அதாவது சுனாமி போன்ற ஏதாவது இந்த என்னது இதுகள் வந்தா என்னது அனர்த்தங்கள் வந்தா எப்படி பங்கு செய்யறதுல இதுல வரும். டவுட்டுகள் என்னன்னா கேளுங்க. 5 நிமிஷம் பேலன்ஸ் ஒன்றிக்குது. சில குடும்பங்களை செஞ்சு பார்த்தேன். சொல்லுங்க. 4 பணம் இந்த மாதிரி நாலு பணத்துல சுலுசான் வரும். மௌத்தானா அவங்களா லிஸ்ட்ல போட இயலாது. இல்லை முனாசகாவும் இல்லை. அடுத்த என்ன பனாத்திட புள்ளேன்னு வரச்சல்லே அது உளுல் அர்ஹாம்ல தான் சேருவாங்க அவங்க. சரியா? இப்போ 3 பனாத் தான் நீங்க கணக்கு போடணும். 4 பனாத்தில் ஒருத்தர் மௌத்தாகிட்டா 3 பனாத்தை தான் கணக்கு போடணும். அதாவது ஷுரூத்துல் இர்ஸ் என்று சொல்லி நாங்கள் ஒன்று படித்தோமே, தஹக்குக்கு ஹயாத்தில் வாரிஸ் இந்த வஃபாத்தில் முவர்ரிஸ் மௌத்தாகிற நேரத்தில் வாரிஸ் ஹயாத்தோடு ஈக்கணும்ன்றது தஹக்கு உறுதியாக ஈக்கணும். அது ஏற்கனவே இப்போ உள்ளது நீங்கள் பனாத் இந்த இவங்க மௌத்தான புறவு மௌத்தானதா இல்லாட்டி மௌத்தாக முந்தி மௌத்தானதா? ஏற்கனவே பனாத் மௌத், அது பிறகு தான் இவங்க மௌத்தான, அப்படிதானே? அப்போ அவங்களாம் நாங்கள் லிஸ்ட்டுக்கு எடுக்க இயலாது. பனாத் புறவு மௌத்தாகி இந்த பங்கு பிரிச்சிக்கலன்னா முனாசகாட பாடத்துக்கு போகும். சரிதானே? மாலிகி மதம்ல சொன்னீங்க ரெண்டையும் தனித்தனியா பார்த்துட்டு அதை உண்டு காட்டி இப்ப வளர்த்துட்ட வந்து 8 18 26 13 கொடுக்கணும் என்று வாங்குவாங்க. பேலன்ஸ் வந்து ஒரு 5 பேலன்ஸ் ஆகும். ஹனஃபி மதுஹப்ல பேலன்ஸ் ஆகாது. அவங்க இந்த முறையில மட்டும்தான் கொடுத்துட்டுருவாங்க. அகல்லுன் நசீபைன் எல்லாத்துக்குமே அக்கல் மத்தாக்களுக்கு அக்ஸருன் நசீபைனே போ. அப்ப இவங்க அக்கல்லா கொடுத்துட்டு பேலன்ஸ் வந்தாங்க யாரிடத்துல? இவங்களுக்கு தெங்கிட்டுக்கு வந்து அதாவது இப்ப இப்படித்தானே 2 மாதிரியும் கணக்கு பாக்குற. இவருக்கு தான் அகல்லுன் நசீபைன் 8, மத்தாக்களுக்கு அகல்லுன் நசீபைன் இல்லை, அக்ஸருன் நசீபைன். இப்ப அக்ஸருன் நசீபைன் 18 24 எது கூட? 24. 12 16 எது கூட? 16. அப்ப 24 16 கொடுத்தா 40. பேலன்ஸ் ஆன அக்கல் வந்து இவருக்கு தான் 8. அதான் செஞ்சு 2 செய்யணும், செஞ்சுதான் பார்க்கணும். ஆனா அதை கணக்கு செஞ்சு நல்லா பரிச்சயமாகிட்டு ஏண்டா 2 முறையில செய்யணும் என்று இல்லை. அது அவங்கள அந்த மனசு அப்படியே இதாகிட்டு நல்லா பரிச்சயமாகிட்டேன்னா இதுதான் அக்கல்ன்னு வந்துட்டேன்னா அப்படி கொடுக்கவும் மேலும். ஆனால் கணக்கு செஞ்சு பார்க்கறது வந்து அந்த இப்படி தானே. இப்போ எனக்கு வந்து நல்ல கணக்கில் தெரியும் என்று சொல்லி நான் இதுதான் பங்குன்னு சொல்லிடுறேன். மலிரலி எல்லாம் அப்படி தானே சொன்னாங்க, சும்மா மலாரன்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஆனால் அது பின்னால் அதை எப்படின்னு விளக்கம் கேட்கல மத்தாக்கள். ஆனால் இப்போ உள்ள சமூகம் அப்படி இல்லை. நீங்கள் எப்படி அக்கல்லுன் நசீபைன்னு தந்தீங்க விளக்கம் சொல்லுங்கன்னு சொன்னால் அப்போ நாங்கள் அதை விளக்கத்தை சொல்லி இது பண்ணி விளக்கப்படுத்துறதுக்கு தெரிஞ்சுக்கணும் அந்த கணக்கை. இல்லை இதுதான் கணக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டு போங்கன்னு சொல்லி அப்படி சமாளிக்க இயலாது. ஏன்னா இது அவங்களுக்கு அந்த நியாயத்தை விளங்கப்படுத்தணும். சிலாக்கள் சரியனுக்கும் பேய்த்துடுவாங்க,
மௌலவி சொல்லிட்டாரு நாங்கள் எதுக்கும் போவோம்ண்டு. இன்னும் சிலாக்கள் என்ன செய்ய மாட்டாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும், இப்படித்தான் இந்த சிஸ்டம் வந்ததுன்றது அவங்களுக்கு கணக்கு செஞ்சு விளங்கப்படுத்தணும். அதுவும் விளங்காத ஆக்கலாம் என்னண்டா அதை விளங்கக்கூடிய கணக்கு விளங்கக்கூடிய அவங்களோட சார்பாக உள்ளவங்களை கூப்பிட்டு விளங்கப்படுத்தணும், அவங்களையும் கிட்ட வச்சுக்கொண்டு. அது பின்னால் அவங்க விளங்குறது அவர் செல்றது சரிதானேன்றாவது செல்லுவாங்களே. அப்ப நாங்க எல்லாம் அந்த கணக்குகளை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும், எப்படி இது பண்றேன். முடிச்சுடுவோமா இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.